அனைவருக்கும் வணக்கம். As usual, the customary announcement before we proceed with the meeting. உங்களுடைய கை தொலைபேசிகளை தயவுசெய்து ப்ளீஸ் கீப் இட் இன் அ சைலண்ட் மோட். தொல்லைபேசியாக இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். I seek your kind cooperation. Please see that the cell phones do not create any disturbance to the meeting. Thank you very much. The inaugural address is going to be given by Mr. Jay Bhaskar, but as I happen to be the convener, I am very happy and delighted to express my thanks to all of you who have found time to be here for this 10th anniversary celebrations. இந்த கூட்டம் துவங்குவதற்கு முன்னாடி இந்த தலைப்பு இன்னைக்கு திரு ஜோசப் அவர்கள் மனுஸ்மிருதி அண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள். Our own Arvind is a great example for social service. In fact, their model is internationally acclaimed as a very unique model, and many scholars from Harvard, places like Harvard and other great institutions have made study about Arvind. இந்த டாபிக் சூஸ் பண்ணதுக்கு காரணமே we would like to dedicate this year's function to the honor and memory of Dr. Venkateswamy, who is the founder of Arvind Eye Care. MRCங்கிறது ஒரு ஷெல்லு தான். அந்த ஷெல்லுக்குள்ள லைவ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அரவிந்த் தான். பிகாஸ் டு கம் ஹியர், மை ஃபீலிங் இஸ் every meeting is like a pilgrimage for me in Arvind. The greatest success of Dr. V நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் 4 பேரோ 5 பேரோ இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 4 பேர் 5 பேருக்குள்ளே ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப் ஐ ஹவ் சீன். வெரஸ் டாக்டர் வெங்கடசாமி இன்றைக்கி அவரோட லைஃபுக்கு அப்புறமும் இந்த ஹாஸ்பிட்டலில் யாரை பார்த்தாலும் டாக்டர் வெங்கடசாமி மாதிரி அவங்களோட அந்த டெடிக்கேஷனையும் அந்த டிவோஷனையும் பில்டப் பண்ணியிருக்காருன்னா இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி டாஸ்க். அந்த எனர்ஜி தான் எம்ஆர்சியோட சக்ஸஸ்க்கே காரணம். We would like to dedicate this small success to the honor and glory of Dr. Venkateswamy, a legendary eye doctor. Social serviceல ஆரம்பித்து இன்னும் அந்த மாடல் in fact many research scholars have written on this unique model world over. So I am very happy that today members of Arvind family are here. Sir, we welcome you all to this function, and it's a great honor for us. And I may now request Jay Bhaskaran to formally give the inaugural address to the meeting. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த 268வது எம்ஆர்சி கூட்டத்திற்கும் 10வது ஆண்டு நிறைவு விழாவிற்கும் வருகை தந்திருக்கும் எம்ஆர்சி குடும்ப உறுப்பினர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அறிஞர் ஜோசப் ஐயங்கார் அவர்களே, எம்ஆர்சியின் உயிர் நாடியாக விளங்குகின்ற அன்பர் சூரிய நாராயணன் அவர்களே, அரவிந்த் மருத்துவமனை அன்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமகள் கேழ்வன் தன்னுடைய குணக்கடலிலும் அழகு வெள்ளத்திலும் மூழ்கி தம்முடைய சிந்தையை திரை கொடுத்து அவற்றில் ஆழம் கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்வது ஒரு மரபு. தேனும் பாலும் அமுதும் ஆகி தித்திக்கின்ற ஆறா அமுத கவி ஆயிரங்கள் ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள். அந்த ஆழ்வார்களின் அருளிச் செயல்களில் ஆழ்ந்து தோய்ந்தவர் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அறிஞர் ஜோசப் ஐயங்கார் அவர்கள். ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் என்று சொல்லும் பொழுது இன்று உரையாடலில் அடிபடுகின்ற சமய பொறையின்மை, ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் என்பதற்கு எதிரான நிலையில் சமயப்பொறை
ரிலிஜியஸ் டாலரன்ஸ் என்பதை ஆழ்வாரின் அருளிச் செயல் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடையே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடையவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்கின்ற திருவாய்மொழி பாசுரம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சமயப்பொறை ரிலீஜியஸ் டாலரன்ஸ் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றது. அந்த ஆழ்வார்களில் ஆழங்கால்பட்ட அறிஞர் அவர்கள் இன்று சிறப்புரையாளராக இங்கு வந்திருப்பது நமக்கு பெருமை சேர்க்கிறது. முதல் தமிழ் நாவலாசிரியர் என்று அழைக்கப்படுபவரும் தமிழ் புலவரும் தமிழ் புரவலருமான மாயூர் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய பெயரர் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர். தமிழ் சம்ஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளிலும் நிகரற்ற புலமை வாய்ந்த திருமாளிகை வீரராகவ ஐயங்கார் சுவாமிகளின் அத்தியந்த சிஷ்யர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் இணையற்ற புலமை வாய்ந்தவர் அவருடைய குரு என்று நான் சொன்னேன். அவருடைய குருவினுடைய 100ஆண்டு விழா 2012ஆம் ஆண்டு நடந்த பொழுது வெளியிட்ட சிறப்பு மலரில் திரு ஜோசப் ஐயங்கார் அவர்கள் எழுதியிருந்த 2 கட்டுரைகளினுடைய பிரதிகளை சூரிய அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார். அவற்றை படித்த பொழுது குருவினுடைய பெருமையும் சீடரனுடைய பணிவும் என்னை மிகவும் பிரமிக்க வைத்தன. ஊவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் தம்முடைய சுயசரிதையில் தம்முடைய குருவான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி பதிவு செய்திருக்கின்ற பகுதிகளை படிக்கின்ற அதே அனுபவம் ஜோசப் ஐயங்கார் அவர்கள் திருமாளிகை வீரராகவ ஐயங்கார் சுவாமிகளை பற்றி எழுதியிருந்த பகுதிகளில் எனக்கு கிடைத்தது. ஆழ்கடலில் யாரும் அறியாது துயில்கின்ற விலை மதிப்பற்ற முத்துக்களைப் போலவும் பாலை நிலத்தில் பூத்து மணலில் தன்னுடைய மனத்தை சொரிந்து செல்லும் மலர்களைப் போலவும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அறிஞர் வீரராக சுவாமி ஐயங்கார் அவர்கள். அவர் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் அளவற்ற புலமை வாய்ந்தவர் என்பதோடு தத்துவம் ஆன்மீகம் போன்ற பல துறைகளிலும் கரையை கண்ட பாண்டித்யம் உடையவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஆசிரியர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், அந்த சின்னஞ்சிறிய தலைக்குள் எவ்வளவு கல்வி அலைகள் கடல் விரிப்புகள் என்று வியந்து பாராட்டுகிறார் தம்முடைய குருவை பற்றி சொல்லும் பொழுது. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை அழைத்து செல்பவர் என்று பொருள் தரும் குரு என்ற பதத்துக்கும் தான் போதிப்பதை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்து காட்டுபவர் என்று பொருள்படும் ஆச்சாரியன் என்கின்ற பதத்துக்கும் இலக்கணமாக திருமாளிகை வீரராகவ ஐயங்கார் சுவாமி அவர்கள் வாழ்ந்து வந்தார் என்பதை அவர்கள் அந்த கட்டுரைகளில் குறிப்பிடுகின்றார். மனுஸ்மிருதி பலதரப்பட்ட வாத பிரதிவாதங்களுக்கு இடம் தருவதாகவும் தீர்க்கமான கருதுகோள்களை முன்வைப்பதாகவும் அமைந்திருக்கின்ற அந்த மனுஸ்மிருதியையும் சமூக சேவையையும் இணைத்து ஒரு பெரிய கருத்து விருந்தினை டாக்டர் அறிஞர் ஜோசப் ஐயங்கார் அவர்கள் நம் முன் படைக்க இருக்கின்றார். அதற்கு முன் விரிவாக பேசுவதில் ஒன்றும் அர்த்தமில்லை. பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது என்று தொண்டரடி பொடியாழ்வார் தம்முடைய திருமாலையில் பாடுகிறார். பொதுவாக பேசுவதற்கு சற்று சங்கடப்படுகின்றவன் நான். என்னையும் ஒரு பேச்சாளி ஆக்கி இருக்கிறது இந்த அவை என்று நினைக்கிறேன். அதற்கு காலமும் களனும் ஏற்படுத்தி கொடுத்தவர் அன்பர் சூரிய நாராயணன் அவர்கள். ஊமையையும்
கவி பாட வைக்கின்ற அந்த அன்னையின் அருளை வணங்கி உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியும் டாக்டர் ஜோசப் ஐயங்கார் அவர்களுடைய சிறப்புரையை செவிமடுக்க இருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதையும் அவர்களை வரவேற்பதிலும் மிகுந்த பெருமிதம் கொள்கின்றேன். வணக்கம். தேங்க்யூ ஜெயபாஸ்கர். ஜெயபாஸ்கரன் ரொம்ப அருமையாக நம்முடைய சிறப்பு விருந்தினரை பற்றி கூறினார். ஜோசப் அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள். மதுரை செயின்ட் மேரி ஸ்கூலில் தான் அவர் படித்தவர். ஆமாம், அதனால் அது ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும். ஹீ நவ் ரிசைட்ஸ் அட் பாண்டிச்சேரி. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு க்யூரியாசிட்டி, ஜோசப் ஐயங்கார் அப்படின்னு இருக்கே அப்படின்ட்டு. அதை நான் சொல்லிடுறேன் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அவங்க மண்டை வெடிச்சிடும். அதை சொல்கிறது என்னோட கடமை. ஏன்னா இவ்வளோ ஆவலாக வந்திருக்கும்போது சிந்துபையில் ஜனகராஜ் மாதிரி அது சொல்ல முடியல அப்படின்னா அதை அவர் சொல்லுவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஜோசப் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் அவரோட DAJoseph.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. தயவுசெய்து யாருக்கெல்லாம் வந்து பார்க்க முடியுமோ யூடியூப்பில் நிறைய லெக்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஹி ஹஸ் பீன் ரெண்டரிங் ஹியூமன் சர்வீஸ் on various topics. He has been rendering, and அவரோட யூடியூப் லெக்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட more than 1 lakh 2 lakhs டவுன்லோட்ஸ் ஆயின்ட்டுருக்கு. வேரியஸ் டாபிக்ஸில் வந்து he has been rendering lectures. அவரை இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபோரத்தில் வந்து இந்த டாப்பிக்கை வந்து என்ன மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது நான் வந்து டாக்டர் வெங்கடசாமியோட புக்ஸ் அவருக்கு அனுப்பிச்சு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் அண்ட் மனுஸ்மிருதி அப்படிங்கிற தலைப்பிலேயே நம்ம பேசலாம், இந்த பேச்சு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. மனுஸ்மிருதியை பற்றி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய மனுஸ்மிருதி கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு தெரியுமே தவிர மனுஸ்மிருதியை இந்த லாஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸில் யாருமே பார்த்ததில்லை. ஸோ இட்ஸ் உங்களை மாதிரியே நானும் வந்து மனுஸ்மிருதிக்கும் சோஷியல் சர்வீஸ்க்கும் என்ன கான்டாக்ட்ஸ் அண்ட் ரெலவன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐ ஆம் ஆல்சோ வெரி ஈகர் டு லேர்ன் ஃப்ரம் அவர் கெஸ்ட் ஸ்பீக்கர். அவர் வந்து ஜீயர் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவத்தில் மிகவும் உயர்ந்த பீடமாகிய ஜீயர் வந்து அவருக்கு வந்து பிரவச்சன பாஸ்கரன் ஸ்ரீ வைஷ்ணவ சுடராளி என்ற பட்டத்தையை வழங்கியிருக்கின்றார். அவர் வந்து மிஸ்டர் ஜோசப்கிட்ட பேசின்னு இருக்கும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து உங்கள் பேரை வந்து ஜோசப்ங்கிற பேரை மாற்றிடக்கூடாது, ஜோசப்ங்கிற பேர் தான் நீங்கள் வச்சுக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவ சின்னங்கள் எதையும் வச்சுக்கக்கூடாது, நீங்கள் வந்து யூ மஸ்ட் பி யுவர் ஓன் அப்படின்னு சொல்லி அந்த ரிக்வஸ்ட்னால he still keeps that name. அதனால் பட் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் he is an authority. ஆன்மீக லெக்சர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். அவரோட லெக்சர்ஸ் கேட்டவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கி வந்து he is going to talk only with reference to Manusmriti. But and the range of topics he has been speaking to in various forums is really amazing. With these few words, may I now request our chief guest, Mr. Joseph Iyengar, to be here. Let us all give him a rousing welcome to him. சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த மதுரை ரீடர்ஸ் ஃபோரம் MRC அதை வெற்றிகரமாக நடத்தியவரும், என்னை புதுவையிலிருந்து அழைத்து வந்து இந்த வாய்ப்பை வழங்கியவருமான மதுரை ஆடிட்டர் திரு சூரியநாராயணன் அவர்களே, இங்கே நமக்கு இடமளித்த அரவிந்த் கண் மருத்துவமனை நிர்வாகத்தைச் சேர்ந்த பெரியவர்களே, என்னை கௌரவப்படுத்தும் முகமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் திருமதி நாச்சியாரம்மை அவர்களே, திரு நம்பெருமாள் அவர்களே, இங்கே ஆர்வமாக அமர்ந்திருக்கும் சுவைஞர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதை பெருமையாக கருதுகிறேன். எனக்கு முன்பு மிக அருமையாக பேசிய திரு ஜெயபாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து அவரே பேச மாட்டாரா என்று நினைத்தேன். அவர் தொழிலாலே ஒரு பாத்திர கடை வச்சிருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். சரிதானே? சத்பாத்திரம். ஒரு பாத்திர கடைக்காரர் இவ்வளவு பேசி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நல்ல சத்பாத்திரம்.
இந்த மதுரை தான் நான் பிறந்த ஊர். திரவியம்பிள்ளை ஆஸ்பத்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தான் நான் பிறந்தேன். வேளாளர் இனத்தைச் சேர்ந்த என் பரம்பரை உங்களுக்கு தெரியும். முன்சி வேதநாயகம் பிள்ளை வேளாளர் மரபு. அதனால் அந்த டாக்டர் திரவிசாமி வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஏற்படுத்தியிருந்தார். அங்கே தான் நான் பிறக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை. அங்கே நான் பிறந்தேன். 27 வயது வரை இதே மதுரையிலே தான் நடமாடினேன். எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், கல்லூரி எல்லாம். கல்யாணம் ஆன பிறகு தலைவிதி மாறியது. எல்லாருக்கும் இப்படி தான் மாறும். பாண்டிச்சேரியில் தூர்தர்ஷனில் என்னை செய்தி வாசிப்பாளராக எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பு, மதுரையில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஸோ புதுவையிலே அதுக்காக கால் ஊனினேன். என் மனைவி பிஹெச்டி முடிக்கிறதுக்காக சிஏஎஸ் மெரைன் பயாலஜி பரங்கிப்பேட்டை, அங்கே நாங்கள் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். அப்படி தான் நான் பாண்டிச்சேரிக்கு நான் போனேன். ஒரு காரணம், இது என்னை பற்றிய முகான். ஐயங்கார்னு சொல்லி என்னை போட்டு ரொம்பவும் பொருளை பண்ணிட்டார். நம்ம இப்பொழுது ஸ்ரீ வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் வரத எதிராஜ்ஜியர் சுவாமிகள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அடியனுடைய உபன்யாசம் நடந்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய சபையிலே என்னை பற்றி பேசும்போது அவருக்கு நான் ஐயங்கார் என்ற பட்டம் அளிக்கிறேன். நீங்கள் அனைவருமே அவரை ஜோசப் ஐயங்கார் என்று தான் கூப்பிட வேண்டும், இது என்னுடைய விருப்பம் என்று சொன்னார். அதை வந்து கல்கியில் போட்டிருந்தாங்க, கட்டுரையாக போட்டிருந்தாங்க. என்னுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா DAJoseph.comல மீடியா நியூஸுங்கிற தலைப்பில் கல்கி, குமுதம், ஆனந்த விகடன், ஹிந்து எல்லா பத்திரிகைகளையும் போட்டு இந்த விஷயம் வந்திருக்கு. இப்போது இதெல்லாம் என்னை பற்றி முன்னுரை. உங்களுக்கு அரிப்பு தரக்கூடிய ஆர்வத்தை தணித்து விட்டேன். இல்லைன்னா நான் பேசுகிற சப்ஜெக்ட் கேட்க மாட்டீங்க. திருமதி நாச்சியார் அம்மையார்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தபோது சொன்னேன், நான் வைணவத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவன். நாச்சியாருங்கிற பேர் என் காதில் விழுந்தபோது, இந்த பேர் எனக்கு யார் வைக்கிறா சொல்லுங்கள்? ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண்மணி ஆண்டாள். அவள் பாடியது நாச்சியார் திருமொழி. அந்த நாச்சியார் திருமொழி என்பது ஒப்பற்ற இலக்கியம். ராமானுஜர் சொல்லுவார், 11 ஆழ்வார்களுடைய பாசுரங்களை தராசின் இந்த தட்டில் வைத்து ஆண்டாளுடைய பாசுரங்களை தராசின் இந்த தட்டிலே வைத்தால் இந்த தட்டு தான் தாழும்னு சொன்னார். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 பிரபந்தங்கள் ஆண்டாளம்மா எழுதியிருக்க. மார்கழி மாதம்னு ஒரு தனி மாதத்தையே ஆண்டாளுக்கு ஒதுக்கினாங்க. வேறு எந்த ஆழ்வாருக்கும் அந்த சிறப்பு இல்லை. எந்த ஆழ்வாருக்காவது ஒரு மாதம் முழுக்க ஒதுக்கியிருக்கிறாங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டாளுக்கு மட்டும்தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் ஆண்டாள் திருப்பாவை தான் சொல்கிறாங்க, மற்ற ஆழ்வார் பாசுரங்களை சொல்கிறதில்லை. இதெல்லாம் அவளுக்குரிய சிறப்பு. அந்த அம்மா பேரை வச்சிருக்கிறாங்க. விழிவேள்வி என்ற ஒரு நூலை நமது சூரிய அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதை படித்து பார்த்தேன். அதில் டாக்டர் வி என்ற வெங்கடசாமி நாயக்கரை விட என் உள்ளத்தை தொட்டவர் அவங்க தகப்பனார் கோவிந்தப்ப நாயக்கர். ஒரு ஹீரோயிக் பர்சன். வெங்கடசாமி நாயக்கருக்காவது ஒரு பின்னணி இருந்தது, பேக்ரவுண்டு இருந்தது. ஆனால் கோவிந்தப்ப நாயக்கர் 0விலிருந்து வந்திருக்கார். அதை நீங்களாம் படித்து பார்க்கணும். ரொம்ப ஒரு வீர உணர்வு உள்ளவர். இவர் டாக்டர் வி வந்து வளர்வதற்கு காரணமாக இருந்தவர். அவருடைய உணர்வுகளை தான் இவர் இம்பைப் பண்ணிக்கிட்டார். அவர் வச்ச பேரெல்லாம், அந்த குடும்பத்தினுடைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிருஷ்ணன், வெங்கடசாமி, நாச்சியார், அவங்க ஃபேமிலி சேர்ந்த எல்லாருக்குமே வைணவ பேர்கள். ஒரு முறை ராமானுஜர் வந்து சோழனுக்கு பயந்து மாறுவேஷம் போட்டு அலைந்து கொண்டிருந்த போது ஒரு சலவை தொழிலாளி வீட்டில் போய் தங்க வேண்டியிருந்தது. அப்போது இவரை முன்பின் பார்த்திராத அவன், நீங்கள் யாருன்னு தெரியலையேன்னு கேட்டு, என்னை ராமானுஜர்னு சொல்லுவாங்க, ராஜாவுக்கு பயந்து இப்போ வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் சன்னியாசிப்பா அப்படின்னார். ராமானுஜரா, பாஷ்யக்காரரா, உடையவரா அப்படின்னு சொல்லி உடனே வந்து தன் பிள்ளைகளை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு சாமியை சேவிக்கணும், ஆசீர்வாதம் வாங்குன்ட்டு. அப்படி கூப்பிடும்போது, டேய் திருமங்கை ஆழ்வார், டேய் நம்மாழ்வார், டேய் சடகோபா, ஆண்டாளம்மா வாங்க எல்லாரும் அப்படின்னாரு. ராமானுஜர், யார் இவங்கள்லாம்? என்னுடைய பிள்ளைகள் தான், நான் வைணவத்தில் கொண்ட ஈடுபாடு அப்படின்னு. உடனே ராமானுஜர் கண்ணீர் விட்டு அழுதாராம். ஏன், நான் ஏன் தான் சன்னியாசி ஆனணும்? நான் கல்யாணம் பண்ணியிருந்தால் நானும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி பேர் வச்சு குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார் இப்படி கூப்பிடுவேனே, டெய்லி கூப்பிடுவேனே.
அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சேன்னு வருத்தப்பட்டார். எனக்கு தெரிஞ்ச பாண்டிச்சேரியில் என்னுடைய உபன்யாசத்துக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவரை பற்றி ஒரு பேச்சு. என்ன அப்படின்னா, அவங்க மாடு வச்சுருந்தாங்களாம். அந்த மாட்டு பால் கறக்கிற போது பெரிய சொம்பு ஒன்று இருக்கும், சின்ன சொம்பு ஒன்று இருக்கும். பெரிய சொம்புக்கு பேர் ராமானுஜர், சின்ன சொம்புக்கு பேர் மணவாள மாமுனிகள். அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாராம், அடியே மணவாள மாமுனிகள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. ராமானுஜர் எடுத்துகிட்டு வா. நாமெல்லாம் மனுஷ குழந்தைகளுக்கு தான் பேர் வைக்கிறோம், அவங்க உயிரில்லாத செம்புக்கே ஆச்சாரியர்கள் பேர் வச்சுருக்கிறார். அவர் இறந்த பிறகு ஸ்மசானத்திலே அந்த இறுதிக்கடனெலாம் முடிஞ்ச பிறகு அந்த மண்டை கூட எடுத்து பார்த்தா அந்த திருமண் காப்பு சாத்தி 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 அதில் அழுத்தமாக படிமம் விழுந்திருந்ததான். அப்படியெல்லாம் வைணவம் நடமாடிய ஒரு ஊர் இது. நானும் கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ரீ வைஷ்ணவம் பற்றி பேசி வருகிறேன், இந்து மதத்தை பற்றி பேசி வருகிறேன். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து ஊர்களுக்கும் போயிருக்கிறேன். சென்ற ஆண்டு பாரிஸ் ஃப்ரான்ஸுக்கு போய் பேசிட்டு வந்தேன். அதில் இன்னமும் எனக்கு அந்த வைஷ்ணவத்தை நான் கரகாண முடியலை. சரி, கவரப் ஆகி போச்சு, செகண்ட் ரவுண்டு ஆரம்பிப்போம்னு சொல்ல முடியல. புதுசாக புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளவு கடல். வைணவத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த குடும்பத்தில் எல்லாம் வைணவ பெயர்களாக இருக்கவே எனக்கு ரொம்பவும் ஒரு பிரியமாகி போகுது. தற்செயலாக இவங்க யாரோ வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் வந்து அறிமுகப்படுத்தி நான் நம்பர் மாடுது நாச்சியார் அப்படின்னு உடனே, ஆகா இவங்க தானே, இவங்களை பற்றி நான் புத்தகத்தில் படித்தேனே என்று ரொம்பவும் புலகாங்கிதம் அடைந்தேன். சரி, இதெல்லாம் ஒரு முகப்புரை. மனுஸ்மிருதி இது ஒரு புரட்சிகரமான தலைப்பு. என்ன புரட்சின்னு கேட்குறீங்களா? கடந்த 50-60 ஆண்டுகளாக மனுஸ்மிருதி யாரும் படிக்கக்கூடாது, மனுஸ்மிருதியை தீ வச்சு கொளுத்தணும்னு சொல்லி இந்த நாட்டில் ஒரு கருத்து புரட்சி நடக்கிறது. ஏன்னா அவன் ஜாதி உயர்வு தாழ்வு சொல்கிறான், மனுஸ்மிருதியில் பிராமணன் தான் வசதி, மற்றவன்லாம் மற்றவன் சொல்கிறான்னு சொல்லி ஒரு கருத்து புரட்சி. நான் என்ன பண்ணேன், வருஷம் பாண்டிச்சேரியில் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி பூரா உபன்யாசம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் கூட்டம் குறையாமல் இருக்கும். ராத்திரி பூரா பேசுவேன், அவங்களும் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் வயசு பொண்ணுங்க சின்ன பிள்ளைங்களாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அதில் ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு மனுஸ்மிருதியை தேர்ந்தெடுத்து 4 மணி நேரம் பேசினேன். அப்போது மனுஸ்மிருதி தேர்ந்தெடுக்கிறீங்களே, கல்லூரியில் விடுவோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கைத்தட்டு வாங்கி வாங்கி போர் அடித்து போச்சு, 2 கல்லடியாவது வாங்குவோமே அப்படின்னு. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி என்னுடைய யூடியூப்பில் அந்த மனுஸ்மிருதி ஓடின்னு இருக்கு, கேட்டு பாருங்கள். அந்த மனுஸ்மிருதியிலே ஜாதி பிரச்சனையை நான் டச் பண்ணலை. இன்றைக்கி வர்ணாசிரம தர்மம் இல்லை. பிராமணன் நம்பர் 1, சத்திரியன் நம்பர் 2, வைசியன் 3, சூத்ரன் 4ங்கிறதெல்லாம் இன்றைக்கி இல்லை. எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ணுறாங்க. இன்றைய சூழ்நிலையில் அந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய மனுஸ்மிருதியினாலே பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல. எழுதினார் எங்கே பிராமணன், எங்கே பிராமணத்துமே போச்சே. அதனால் பழசை பற்றி கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், ஜாதியை பற்றி பேச்சு இல்லாத பகுதிகளாக எடுத்து பேசினேன். அதுபோல் அன்பர் சூரிய அவர்கள் சொன்னார்கள், மனுஸ்மிருதியிலே சமூக சேவையை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னார். இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு. சரின்னு அதுலேருந்து ஒரு 10-11 ஸ்லோகம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சொன்னார், எனக்கு மைக்கு கொடுக்குற போது நல்லா பேசுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, 1 மணி நேரத்தில் முடிச்சிருங்கன்ட்ட போகிறாங்க. ஆரம்பித்து வைக்கிறவருக்கு முடித்து வைக்கிறதுல அக்கறை. நான் என்ன சொன்னேன், ஒரு 10-11 ஸ்லோகம் எழுதிட்டு வந்திருக்கேன். கடவுளே, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே முடியுமா இல்லை மீதி வைக்க போகிறோன்னா தெரியல. முதல்ல ஸ்மிருதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதத்தில் ஸ்ருதிஹி ஸ்மிருதின்னு 2 வார்த்தை. ஸ்ருதினா கேட்கப்படுவது. ரிக்கிஜு சாமம் அதர்வணம் என்ற 4 வேதங்களையும் எழுத்தால் எழுதக்கூடாது, அச்சு போடக்கூடாது. காதால் தான் கேட்கலாம், வாயால் தான் சொல்லலாம். ஸ்ருதி என்றால் கேட்கப்படுவது, வாய்மொழியாக சொல்லப்படுவது திருவாய்மொழி. அப்படி தான் அந்த வேதங்கள் சொல்லப்படுகிறது. பின்னால் இந்த வெள்ளைக்காரன் வந்தான், வைரக்கற்களை கொடுத்து பிராமணர்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு அதை பூரா வாங்கி அச்சு போட்டு இன்றைக்கி உலகம் பூரா 4 வேதங்களும் கிடைக்கிது. ஆனால் ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்னென்னா, அந்த புத்தகத்தை யாருமே வாங்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. அதெல்லாம் புதுசாகவே இருக்குது. அது ஸ்ருதி. ஸ்மிருதின்னா ஸ்மரணம் என்றால் நினைத்தல், நினைக்கப்படுவது, மறக்காமல் நினைக்கணும்.
என்னது? சோஷியல் லாஸ், சமுதாய கட்டுக்கோப்புகள், சட்டங்கள். இந்த நாட்டில் அந்த காலத்தில் சமுதாய சட்டங்களை மதவாதி தான் இயற்றினான். மத நம்பிக்கை உள்ளவன் தான் சமுதாய சட்டங்களை போட்டான். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், மகன் அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அண்ணனுக்கு தங்கை கீழ்ப்படியணுங்கிற இந்த கோட்பாடுகளை அரசாங்கம் இயற்றவில்லை, மதவாதி தான் இயற்றினான். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ரிஷிகள். நான் ஒரு இயக்கம் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பேர் ரிஷி தர்மா. ரிஷிகள் தான் இந்து மதத்தினுடைய ஆணிவேர். இந்து மதம்ங்கிறதே விவேகானந்தர் சொல்லுவார் தவறான பேரும்பர். இந்து மதம்ங்கிறது வெள்ளைக்காரன் உளறி வச்சது. சிந்து மதம், சிந்து நதிக்கரையிலே வளர்ச்சி அடைந்த ஒரு மதம் சிந்து ரிலிஜன். அதை ஒழுங்காக சொல்ல தெரியாமல் அவன் ஹிந்துன்னு ஆக்கிவிட்டான். இப்போ நம்ம எல்லாருமே ஹிந்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவன் உளர்னான்னா அது பார்த்தாது நாமும் சேர்ந்து உளறிட்டு இருக்கோம். அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு கேள்வி கேட்பேன். இந்து மதம் என்ற பெயர் தவறானால் அதற்கு சரியான பெயர் ஒன்று நீங்கள் சொல்லுங்கள்னு கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருந்தார். நான் சொன்ன ரிஷி தர்மம், முனிவர்கள் ஆரம்பித்து வைத்த தர்மம். ராமானுஜருடைய குரு ஆளவந்தார் அவர்கள் இறந்து போன பிறகு அவருடைய திருமேனியை பார்க்க வந்தார் ராமானுஜர். அவரை உயிரோடு பார்க்கணும்னு தான் வந்தவர். அதுக்குள்ளே உயிர் பிரிஞ்சு போச்சு. அவருடைய 3 விரல்கள் மடக்கப்பட்டிருந்தன. 3 விரல்கள் மடங்கி இருக்கின்றனவே, அவருக்கு 3 ஆசைகள் இருந்தனவான்னு கேட்டார். அப்போ அவருடைய சிஷியர்கள் சொன்னார், ஆமாம், ஒன்று வியாச மகரிஷி, பராசர மகரிஷி என்ற 2 மகரிஷிகள் இந்து மதத்துக்கு செய்த சேவை மிக பெரிது. இந்த 2 பேருடைய பெயரையும் 2 குழந்தைகளுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு ஏது குழந்தைகள், இது ஒரு ஆசை. 2வது இந்த பாஷ்யம் ஒன்று எழுதணும் பிரம்மசூத்திரத்துக்குன்னு ஆசைப்பட்டார். 3வது தமிழ் பாசுரங்களை பிரபலப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போ ராமானுஜர் இந்த 3 ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னார். சொன்ன உடனே இறந்து போன அந்த உடம்பில் 3 விரல்கள் நிமிர்ந்து கொண்டன. அப்போது ஆளவந்தார் ராமானுஜருக்கே குரு. அவர் ஆழ்வார்களை விட ரிஷிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க. காரணம் என்ன? ஆழ்வார்கள் தமிழிலே வல்லவர்களாக இருந்தார்கள், பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் ரிஷிகளோ சம்ஸ்கிருதத்திலும் வல்லவர்களாக இருந்தார்கள். ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார் ஒருத்தர் சம்ஸ்கிருதம் தெரியும், நல்லா பேசுவார். அடுத்து பகவான் கொடுத்த ஒரு கருணையினாலே ஞானத்தினாலே அவர்களுக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே புழக்கத்திலே சம்ஸ்கிருதத்தை கரை கண்டவர்கள் ரிஷிகள், தவ வலிமை பெற்றவர்கள், இந்து மதத்தை வாழ்வித்தவர்கள், வேத சட்டங்களை இயற்றியவர்கள். அப்படி இருந்துருக்காங்க, வேதிக் ஸ்காலர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த ரிஷிகள் இல்லைன்னா இந்து மதம் இல்லை. ஆதலாலே ரிஷிகள் போட்ட பாதையிலே தான் ஆழ்வார்கள் சென்றார்கள். ஆதலால் ரிஷி தர்மம் என்பது இந்து மதத்துக்கு சரியான பேர். நீங்கள் சைவமாக இருந்தாலும் அதுதான். நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டிங்களா, இது நான் சொல்கிறது தான் போதும். அப்போது ஸ்மிருதி என்று சமுதாய சட்டங்களை இயற்றினார்கள். மனு என்பவர் இயற்றிய ஸ்மிருதி மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கியர் இயற்றியது யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, சுக்கராச்சாரியர் இயற்றியது சுக்கரஸ்மிருதி. இப்படி இருக்குது, நிறைய ஸ்மிருதிகள் இருக்குது. சோஷியல் லாஸ், சமுதாய சட்டங்கள், இதைத்தான் அன்னைக்கு கடைப்பிடிச்சு வந்தாங்க. இன்றைக்கி பின்னால் சமுதாயம் மாறி போச்சு. எங்களுக்கு ரிஷிகளுடைய ஆணைகள் தேவையில்லை, நாங்களே எங்களுக்கு சட்டம் போடுவோம் என்று புதுசாக ஐபிசி அதுக்கு இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ரிஷிகளுக்கு வேலை இல்லை. ஆனால் இந்த மனுஸ்மிருதியானது அனக்ரானிக் ஆகி போச்சு. அனக்ரானிக்னா காலத்தால் பொருந்தாதது. இன்றைக்கி காலத்துக்கு அதெல்லாம் பொருந்தாது, தள்ளி வச்சுட்டாங்க. அந்த மனுஸ்மிருதியிலே நமக்கு வேண்டிய சரக்கு இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி இருக்குது, நிறைய இருக்குது. குறைந்த நேரத்தில் எவ்வளவு பேச முடியும்? ஒரு 10-11 ஸ்லோகம் எழுதிட்டு வந்தேன். சாப்டர் 1 ஸ்லோகம் 86, முதல் சாப்டரில் 86வது ஸ்லோகம். மனுஸ்மிருதி கிடைக்குதுங்க. புஸ்தக கடையில் போய் கேட்டால் மனுஸ்மிருதி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், எத்தனை காப்பி அடித்தோமோ அத்தனை காப்பியும் அப்படியே இருக்குது, வேணா வாங்கிக்கிங்கன்றான். அதனால் இந்த மனுஸ்மிருதியை நீங்கள் டிரான்ஸ்லேஷனோடு வாங்கலாம். ஆங்கில மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது. நீங்கள்லாம் ஆதரவு பண்ணால் தான், கொடுத்தா தான் அவங்க அதை அச்சு போடுவாங்க, இல்லாட்டி போட மாட்டாங்க. முதல் சாப்டரில் 86வது ஸ்லோகம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி நான் எழுதிட்டு வந்திருக்கேன். தபக பரம் கிருத்தயுகே திரேதாயாம் ஞானம் உச்சதே துவாபரே யஜ்ஞம் ஏவ ஆஹு தானம் ஏகம் கலவு யுகே.
ஒவ்வொரு தர்மத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு தர்மம் பிரதானமாக இருந்தது. இந்த கிருத்த ஏஜ் த சீஃப் வெர்ச்சு வாஸ் டிக்ளேர்ட் டு பி த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆஸ்டரிட்டிஸ் தபஹா. தவம் செய்வது தான் கிருத யுகத்திலே சிறந்த தர்மமாக கருதப்பட்டது. இந்த திரேதா யுகா நாலேஜ் வாஸ் கன்சிடர்ட் சோ. அதுக்கு அடுத்த யுகத்தில் ஞானம் பெரிதாக கருதப்பட்டது. இந்த துவாபரா யுகா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், யாகங்கள் செய்வது தான் சிறந்ததாக துவாபர யுகத்தில் கருதப்பட்டது. இந்த கலியுகா லிபராலிட்டி அலோன். கலியுகத்திலே தானம் மட்டும்தான் சிறந்த தர்மம். தானம்னா காசு கொடுக்கறது மட்டும் இல்லை, வாக்கு தானம், தேக பரிசிரம தானம், சகாய தானம், எல்லா வகையிலையும். இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தன் கேட்குறார் இந்த மாதிரி கட்டபொம்மன் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அவருக்கு சரியாக வழி காட்டினா அது ஒரு தானம்தான். அறியாமையை நீக்கி நீங்கள் உதவி செய்கிறீங்க, இந்த பஸ்ஸை பிடிச்சி இப்படி போங்க அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது விழுந்துட்டான், பஸ் வேகமாக வருது, அவனை தூக்கி விட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு சகாய தானம் தான், ஜீவதானம். அது சோஷியல் சர்வீஸ் இல்லையா? அதனால் இந்த இந்து மதமானது சமுதாயத்தை பற்றி மிகவும் அக்கறைப்பட்டது. பிறருக்கு உதவி செய்வது தான் முக்கியமான லட்சியம். வியாசர் ஒரு இடத்துல எழுதுகிறார், பாவம் என்பது என்ன, புண்ணியம் என்பது என்ன அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ணணும்னு சொன்னால், பிறருக்கு உபகாரமாய் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் புண்ணியம், பிறருக்கு அபகாரமாய் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் பாவம் அப்படின்னு அதை நட்செல்ல போட்டார். பரோபகாரம், பிறருக்கு உதவி செய்வது தான் சிறந்த தர்மமாகும். ஆதலாலே சோஷியல் சர்வீஸ் தான் இந்து மதத்தினுடைய பிரதான தர்மம். அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சோஷியல் சர்வீஸ்ன்னு சொன்னால் இந்த ஹால் ஃபுல்லாக இருக்குது, சந்தோஷம். ஆனால் எண்ணி பார்த்தா ஆயிரக்கணக்கில் ஒன்றும் ஓடலை, நூற்றுக்கணக்கில் தான் வருது. காரணம் என்ன? பரோபகாரம்னு சொன்னாலே நம்ம பாக்கெட்லேருந்து பணம் கொடுக்கணுமே, நாம் பிறருக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை வருது. சூரி சார் சொல்லுவார், கிவிங் ப்ளஷரா டேக்கிங் ப்ளஷரா, அதை சிந்திச்சு பார்க்கணும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கன்னு. கொடுத்தலே இன்பத்தை தருவது, எடுத்தல் அல்ல. பிறருக்கு கொடுத்து பழக வேண்டும். ஒரு மனுஷன் பரோபகாரத்தை எங்கே கற்றுக்கொள்கிறான்? முதல்ல குடும்பத்தில் கற்றுக்கிறான். 25 வயசு வரைக்கும் தான் தின்னியாக இருக்கிறான். கிடைக்கிற காசை போகிறான் தானே வாங்கி திங்கிறது, தானே சினிமாவுக்கு போகிறதுன்ட்டு. இவனுடைய சுயநலத்தை கட் பண்ணணுன்ட்டு ஒரு பொண்ணை முடிச்சு போட்டு வைக்கிறான். இன்றிலிருந்து இவள் உன்னுடைய பாதி, பெட்டர் ஹாஃப்னு வேறு சொல்லிவிட்டான். அப்புறம் என்னாகுது? வாங்குகிற சம்பளத்தில் அவளுக்கு சேலை எடுக்கணும், அவளுக்கு சாப்பாடு போடணும், அவளுக்கு வைத்தியம் பார்க்கணும். அதோடு இல்லை, ஏங்க இந்த காஷ்மீர் பட்டு புடவை வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க, எங்கள் வீட்டில் வாங்கி தரல, நீங்கள் வாங்கி கொடுங்க. அவ்வளோதான், 1 மாதம் சம்பளம் அவுட்டு. இப்படி பாத்திரம் வேணும், வெள்ளி நகை வேணும், தங்க நகை வேணும், சினிமாவுக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும். அப்போ அன்று வரை தனக்கே தன் சம்பளத்தை வைத்து கொண்டிருந்தவன் இன்னொரு ஜீவனுக்கு அதை கொடுத்து பழகுகிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து 3ஆவதாக ஒரு டிக்கெட்டை உருவாக்குறாங்க. அது சும்மா இருக்குதா? வாய் பேசாத பிள்ளையாக இருக்கிற போதே அமுல் டப்பாவுக்கு போகுது ஆயிரக்கணக்கான ரூபா, குழந்தை வைத்தியத்துக்கு போகுது ஆயிரக்கணக்கான ரூபா. நடக்க வைக்கணும்னா கூட நட வேண்டியிருக்கு. விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தே அழுத்து போகிறான். அப்போ அந்த குழந்தையானது மீசை முளைச்சி ஒரு முழு மனிதன் ஆகிறதுக்குள்ளே இவன் அரை மனுஷன் ஆகிடுறான். சில பேர், நீங்கள் யார்? வேலுசாமியா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன். வேலுசாமி தானே? ஆமாம். என்ன இப்படி ஆகிட்டீங்க? ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போது ஒரு மனிதனை புனிதனாக்குவது திருமணம். தியாக உணர்வு கொடுக்குது. தனக்குன்னு தின்னுக்கிட்டு இருந்தவன் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த போண்டா அவளுக்கு பிடிக்குமே, இந்த ஜிலேபி என் பையனுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி. ஒரு நண்பர் எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தார், எங்கள் தகப்பனார் வீட்டுக்கு சொன்னேன். அவருக்கு ஒரு ஜிலேபி வச்சோம். அவர் எனக்கு சர்க்கரை வியாதிங்க அப்படின்னாரு. சரி, அப்போ எடுத்துகிட்டு போயிருப்போம். எடுத்து போகாதீங்க, வைங்க, என் பையனுக்கு பிடிக்குங்க, கொண்டு போயிட்டோம். அப்போது குடும்ப வாழ்க்கைங்கிறது எப்படி ஜீவகாரணியத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா?
அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு மனிதனுக்கு 70 வயசு 80 வயசு ஆகிற போது அவன் அரைக்கால் மகானாகி விடுகிறான். அப்போ முழு மகானுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனால் முடியுது. இப்போ நாம் இவ்வளவு இருக்கிறோம், இதை போல் 4 பங்கு எதிர்ப்பாக போடுறோம் அப்படின்னு. இப்படியாக இந்து மதம் பிறருக்கு கொடு தத்த. மனிதர்களுக்கு அதான் டிஃபெக்டிவ். குடு அப்படின்னு சொன்னால் இல்லை. இந்த டொனேஷன் கலெக்ஷன் பண்ண போவாங்க ஒரு குரூப்பு, கோயில் கட்டுறதுக்கு அல்லது ஆஸ்பத்திரி கட்டுறதுக்குன்னு. இவங்க போனால் அவங்கள கேட்டு பாருங்கள், இவங்க தான் அந்த யார்கிட்ட டொனேஷன் வாங்க போகிறாங்களோ அவங்கள பார்த்து வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டுக்காரங்க தான் நம்மளை வாங்கன்னு சொல்லணும். இவங்க போனோடனே ஐயா வாங்க வணக்கம் வாங்க, ஏன்னா இவங்க வாங்க வந்திருக்கிறாங்க. அதான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. நீங்கள் டொனேஷன் வாங்கி ஒரு கோயில் கட்டி முடிகிறதுக்குள்ளே நம்பர் 1 பிச்சைக்காரன் ஆகிடுங்க. அதனாலே தானம் ஒன்றே கலியுகத்தில் சிறந்தது. கலியுகத்தில் கருமித்தனம் வரும், கொடுக்குற மனசு போயிடும். கலி பகவான் இந்த வேலையை பிஸியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். கலி பகவான் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், அவன் 2 சாத்தலாம் அப்படின்னு பல பேர் கேட்கிறார்கள். சாஸ்திரம் என்ன சொல்லுது? கலி வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் மனசில் தான் இருக்குது. அவன் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து எம்ஆர்சி இன்விடேஷனை பார்க்குறாங்க. இன்றைக்கி மனுஸ்மிருதி பற்றி ஒருத்தர் பேசுகிறாராம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து. ஆமாம், இந்த ஆளுக்கு வேறு வேலையில் போடியா, சீரியல் அருமையாக ஓடிட்டுருக்கு. அடுத்து நம்ம தலையுடைய படம் வந்திருக்கு, நேற்று ரிலீஸு. ஜெயா தமிழ் தியேட்டர்கள் 2 தியேட்டர் ஒரே இது, ஏசி சூப்பராக. அதில் அஜித். என்ன இப்படி இருக்கிறீங்க? நான் முதிய தலைமுறையை சேர்ந்தவன், இளைய தலைமுறைன்னு நீங்கள் எனக்கு வழிகாட்டணும். தலைன்னு சொன்னால் தெரியல. அஜித்துக்கு தலைன்னு ஒரு பேர் உண்டு, தலை. அப்படி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி காலம். அதனால் இப்படி கேளிக்கைகளிலே காலத்தையும் பணத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை நோக்கி உங்கள் பணத்தை நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்கள் என்று சொன்னால் கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். நம்ம பார்த்தாலே ஓடிடுவாங்க. ஒரு சரியான ராவடி பாண்டு. அப்படி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஆடிட்டர் சூர்யா அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம டாக்டர் வி இருக்கிறார். அந்த வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு பரிகாசம். பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கல, வாழ்வையே அர்ப்பணித்தவர். அவர் வந்து எல்லாருக்கும் உலகத்தில் பார்வை இல்லாதவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லட்சியத்தில் வாழ்ந்தவரான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் பணக்காரன் இருக்கக்கூடாது, எல்லா காசும் நமக்கு வரணும் அப்படின்னு வாழ்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் நினைச்சிருக்கார் உலகத்திலே பார்வையின்மை இருக்கக்கூடாது. அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னால், டு அவாய்ட் நீட்லெஸ் பிளைண்ட்னஸ் இஸ் அவர் மோட்டோ அப்படின்னு. தேவையில்லாத குருட்டுத்தனத்தை நீக்குவது தான் எங்கள் ஆஸ்பத்திரியினுடைய நோக்கம். அதை விட நான் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சாதாரணமாக மெடிக்கல் ஃபீல்டில் சேர்ந்தவங்க ரொம்ப அரகண்டாக பண்ணிக்குவோம். நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, ஐயா உக்காரு, என்ன வயிறு வலிக்குது டாக்டர், என்ன தின்னு தொலைஞ்ச சொல்லு, 6 போண்டா 3 வடை முழுங்கினா அப்புறம் என்னையா செய்யும்? அப்போது அப்படி தான் பேசுவாங்க. இவன் பயந்து போய் வயிற்று வலி போகணுமில்ல, அதுக்கு தெரியாது டாக்டர், தெரியாது, இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் டாக்டர் அப்படின்னு. போண்டா நிறுத்திக்கியா? இனிமேல் 6 போண்டா சாப்பிட மாட்டேன், 5 போண்டா நிறுத்திக்கியா? இப்படி தான் டாக்டர்கள் பழகுவாங்க. ஆனால் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலில் நானும் என் ஒய்ஃபும் கேட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ சமீபத்தில் 6 மாதத்துக்குள்ள. ரொம்ப பணிவாக டாக்டர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாஃபுமே அங்கே வந்து ரொம்ப கல்ச்சராக பிஹேவ் பண்ணுறோம். நம்ம போய் பதிஞ்சிட்டோம்னு சொன்னால் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணும்போது அங்கே திடீர்னு ஒரு ஸ்டாஃப் வந்து, ஜோசப் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னமோ சீர் வரதட்சணை கொடுக்குற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோ மரியாதை நடத்துகிறாங்க. என்னடா மருத்துவ உலகத்தில் மரியாதை கிடைக்குது நமக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது டாக்டர் வி ஏற்படுத்தின ஒரு பண்பாடு. அது வந்து ஒரு முறை அவர் டாக்டராக இருந்தபோது கண் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏழை கிராமத்தான் வந்தார். கோவணத்தை கட்டிட்டு வந்தார். சட்டை இல்லை, பனியன் இல்லை, வேட்டி இல்லை. வாட்ச்மேன் போயா வழின்னு விரட்டிக்கிட்டு இருக்கான். இவர் போய் தலையிட்டு, ஏன்பா விரட்டுறவர அப்படின்னு. சட்டையும் இல்லை வேட்டியும் இல்லை, வந்துடான் வைத்தியம் பார்க்குறதுக்கு அப்படின்னாரா. ஏன்னா அவன்கிட்ட இருந்தால் போட்டு வருவாங்க, அவன்கிட்ட இல்லையே, ஐயா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த முதியவரை கூப்பிட்டு, ஐயா வாங்க என்று கூட்டிகிட்டு போய் தன்னுடைய சகல சம்பந்தி மாதிரி உட்கார வச்சு பேசி அவருக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பிச்சிருக்கார். யாருக்கு மனசு வரும்? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போடுற சட்டையில்
கொஞ்சம் கிழிஞ்சிருந்தாலோ அல்லது சாயம் போயிருந்தாலும் நம்ம மதிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. எல்லாம் வந்து துணிமணியை பார்த்து தான் மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே ஏழ்மையை கண்டு அருவருப்படையாமல், ஏழ்மை என்பது இறைவன் கொடுத்த ஒரு தலைவிதி என்பதை புரிந்து கொண்டு, ஏழைக்கும் உள்ளம் உண்டு உணர்வு உண்டு என்பதை புரிந்து கொண்டு மனித நேயத்தோடு நடந்து கொண்ட ஒரு மாபெரும் புருஷன் டாக்டர் வி. அது மாதிரி நல்லார் ஒருவர் உலகையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையின் ஊருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தால் உலகம் தெரிஞ்சிடும், நல்லபடியாக இருக்கும். அது முதல் ஸ்லோகம். இதை பற்றி இன்னும் பேசிட்டு போகலாம், மணி ஆகிட்டு இருக்கு. அடுத்தாப்புல செகண்ட் சாப்டர், ஸ்லோகம் 138. சக்ரினோ தசமிஸ்தஸ்ய ரோகிணோ பாரிணக ஸ்திரியாக ஸ்நாதகஸ்ய ச ராஜ்ஞஸ்ச பந்தா தேயோ வரஸ்ய ச. இது என்ன அப்படின்னா, வே மஸ்ட் பி மேட் ஃபார் அ மேன் இன் அ கேரேஜ், ஃபார் ஒன் ஹூ இஸ் above 90 years old, ஃபார் ஒன் diseased, ஃபார் த கேரியர் ஆஃப் அ burden, ஃபார் அ உமன், ஃபார் அ ஸ்நாதகா, ஃபார் த கிங் அண்ட் ஃபார் அ பிரைட் குரூம். ஒரு ஒத்தடி பாதையில் நீங்கள் போய்கிட்டுருக்கிறீங்க, எதிர ஒருத்தன் வந்துட்டான், நீ விலகி அவனுக்கு வழி விடுவியா, அவன் விலகி உனக்கு வழி விடணுமா அப்படின்னு கேள்வி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எதிர வர்றவன் பாரத்தை தூக்கி கொண்டு வந்தால், ஒரு வெயிட் தூக்கிட்டு வரான், அவனுக்கு நீ வழி விடுங்கிற. பாரதத்தை தூக்கிட்டு வரான்னு சொன்னால் அவன் ஏழையாக இருப்பான், போர்ட்டராக இருப்பான், அதை பற்றி கவலை இல்லை. நீ ப்ரொஃபஸராக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், நீ ஒதுங்கி வழி விடுங்கிற. மனு சொல்கிறாங்க, மனுஸ்மிருதியை எல்லாம் கடித்து கொதறாங்களே, அந்த மனுஸ்மிருதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ராமானுஜருடைய வாழ்க்கையிலே ஒரு முறை ராமானுஜர் பல்லக்கில் போய்கிட்டு இருக்கார், 4 பேர் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அவர் சிஷ்யர்கள். இதில் ஒரு விறகு வெட்டி, தலை நிறைய விறகு வெட்டி சுமந்துட்டு வரான். அப்போ இந்த பல்லக்கு தூக்கி கொண்டு போகிறவர்கள், யோ தலையா வழிபடியா, சாமி வந்துட்டு இருக்கிறாங்க, பெருசாக வந்துட்டு அங்கே இருந்து விறகு தூக்கி போயா, பின்னால் போயா அப்படின்னு. இப்போ ராமானுஜர் சொன்ன சத்தம் போட்டாரே, ஏன் கத்துறீங்க, நீங்கள் பின்ன போங்க என்று தன் பல்லக்கை தூக்கி கொண்டு வந்தவர்களை பின்பக்கமாக போகச் செய்து அவனுக்கு வழிவிட்டார். அந்த விறகு வெட்டி வந்தவன் ஜாதியால் கீழ்பட்டவன், இவர் பிராமணர், சன்னியாசி, உயர்ந்தவர், அவனுக்கு முதல்ல வழிவிடுங்க. சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுது. இந்த ஒரு பண்பு நமக்கு வேண்டும், இன்றைக்கி வேண்டும். இன்றைக்கும் வந்து ஒரு மூட்டை தூக்கிட்டு போகிறவன், நிறையா லக்கேஜ் தூக்கிட்டு வரவனை பார்த்தா நமக்கு இலக்காரமாக இருக்குது. ஆனால் நாம் அவனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா? கொடுக்கணும். அடுத்தபடியாக 90 வயதுக்கு மேற்பட்டவர்கள், தசமி அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் 90 வயதுக்கு மேற்பட்டு 100 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தசமின்னு பேர். 90 வயதுக்கு மேற்பட்டவர்களை பார்த்தா அவங்களுக்கு முதல்ல வழிவிடுங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, 90 வயசுக்கு மேலே இப்போ யாருங்க இருக்கிறான், 70 வயசில் போய் சேர்ந்துடுறானுங்க. வாஸ்தவம் தான். இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் மத்திய வயசுன்னு சொல்லப்பட்ட 70 வயசு இன்றைக்கி பூர்ண வயசாகி போச்சு. ஜோசியத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, எல்லா தசாபக்தியும் கூட்டி பாருங்கள். கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, ராகு தசை, வியாழ தசை, சனி தசை, எல்லாம் கூட்டி பார்த்தா 120 வரும். ஏங்க அதை நிறுத்திட்டீங்க, வேறு தசை இல்லையா அப்படின்னு? இந்த 120 இருந்தால் போதும். அந்த காலத்தில் மனுஷனுக்கு 120 வருஷங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. ராமானுஜர் 120 வருஷம் வாழ்ந்தார். நான் மதுரையை விட்டு கடைசியாக பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னால் எங்கள் தாத்தா ஒருத்தர் 105 வயசு இருந்தார், நிமிர்ந்து நடப்பார். காலையில் 5 மணிக்கு எங்கள் வீடு கதவை தொட்டி, பையை கொடு, நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், உனக்கு என்ன காய் வேணும், காசு வாங்கிக்கிட்டு பையை வாங்கிட்டு இப்படி தான் நடப்பார். நிமிர்ந்து, கண் அவிஞ்சு போகலை, பல்லு விழலை, காது அவியலை, கை காலெல்லாம் சரியாக இருக்குது, சர்க்கரை உப்பு ஒன்றும் இல்லை. அற்புதமான மனுஷன். என்ன தாத்தா இப்படி இருக்கிறீங்களே, என்ன செய்தி அப்படின்னா, நீ எல்லாம் என்கிட்ட ஏன்டா வந்து பேசுகிறேன், யார்கிட்ட பேசுறது, உன் வயசில் நான் வந்து உளுந்த விட காலங்காத்தால் மெது விட 40 விட சாப்பிடுவேன், ஒன்றும் ஆகாது. நான் பாட்டுக்கு சாப்பிட்டு கலப்பையை பிடிச்சேன்னா ராத்திரி 6:30 வரைக்கும் உழுவேன், உழுதுட்டு வீட்டுக்கு வந்து படுத்துருவேன். ஒரு வியாதி தலைவலி காய்ச்சல் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா உழைப்பாங்க. அப்படி இருந்தாங்க. அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டது ஏதோ ஒரு காரியமாக போய் ஆஃபீஸில் தேடினா அவன் சொல்லிட்டான், இல்லைங்க அவங்க பர்த் சர்டிஃபிகேட். ஏன்னா 100 வயசு தானா நாங்கள்லாம் எரிச்சிருவோம். எவன் இருக்கிறான் 100 வயசுக்கு மேலே? எனக்கு என்ன சந்தேகம்னா, அவர் இருக்கிறாரா போயிட்டாரான்னு தெரியல இன்னும். அப்படி
90 வயசுக்கு மேற்பட்ட இப்போ நம்ம இந்த காலத்தில் எப்படி எடுத்துக்கலாம்னா வயதினால் முதுமை அடைந்தவர்கள். இந்த காலத்தில் 50 வயசுலேயே முதுமை வந்துடுது. அதான் 100 வயசுக்கு மேற்பட்டவர்களை பேட்டி காட்டுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் வந்தானா, வந்தால் 105 வயசு 110 வயசு இவங்களெல்லாம் கூட்டி ஒரு ஹாலில் உட்கார வச்சு, நீங்கள் எப்படி இத்தனை வருஷம் வாழ்கிறீங்க, நீங்கள் கடைப்பிடிக்கிற நல்ல ஒழுக்கங்கள் பழக்கங்கள் என்னென்னா, ஒருத்தர் நான் சிகரெட் பிடிக்கலைனாரு, ஒருத்தர் நான் பிராண்டி அடிக்கலைனாரு, ஒருத்தர் நான் 3 வேளை தான் சாப்பிடுவேன்னாரு, ஒருத்தர் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பத்திரிகைக்காரனுக்கு ஒரு குறிப்பிட்ட தாத்தா மேலே ரொம்ப பிரியம். என்ன, அவர் ரொம்ப பிஸியாக படி மேலே ஏறுறாரு இறங்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த வயசில் சிகரெட் வேறு பிடிக்கிறார். ஐயா பெரியவரே, உங்களுடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் என்ன அப்படின்னா, ஏன் கேட்குறீங்க, முதல்ல உங்கள் வயசு சொல்லுங்கள் அப்படின்னா, 23 அப்படின்னா. நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க, எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு வந்தார் துணைக்கு. அவனுக்கு முடியலான்னு அரைச்சி போய் இங்கே சொட்டை விழுந்து 2 பல்லு வேற காலி. அவன் இப்படி நடக்கிறான். இந்த காலத்து கல்லூரி வாலிபர்கள்ட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ உங்ககிட்ட அடித்த மாதிரி அவங்ககிட்ட ஜோக் அடிக்கிறேன்னு வைங்க, உடனே அவன் கோவிச்சுக்கிறான். சார் கொல்லாதீங்க சார் எங்களை அப்படி. என்னையா அப்படின்னா, ஜோக் அடித்தோடனே சிரிக்க ஆரம்பிக்கிறான்னா, சிரிச்சு விலை வலிக்குது, மூச்சு நின்று போயிருப்பார், கொன்னுடுவீங்க போடுறேன். சிரிக்க சக்தி இல்லை சார். சிட்டி பஸ்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நின்றுக்கிட்டு வரானுங்க. ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து ஸ்டாண்டிங் ஜேர்னி பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு இடுப்பு பிடிக்குது, மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது. ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்கிறான், இந்த கிழங்கட்டியெல்லாம் போய் சேராதா, இதெல்லாம் அதாவது சிட்டிங் சீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம பிராணனை வாங்க. அப்போ ஒரு தாத்தா அதை ஒட்டு கேட்டுட்டு, அப்பா இளைய தலைமுறைக்கு எப்போவுமே உதவி செய்யணும், நீங்கள் வயசில் சின்னமே உட்காரு, நான் வயசானவன் நின்றுக்குவேன். அப்படி காலம் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, உணவு பழக்கம் சரியில்லை, வாழ்க்கை பழக்கம் சரியில்லை, ஆரோக்கிய ஹேபிட்ஸ் ஆஃப் ஹெல்த் ஒன்றுமே இல்லை, எல்லாம் மோசமாக. என்ன செஞ்சால் உடம்பு கெட்டு போகுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்கிறோம். அப்போ சமுதாயம் மாறிவிட்டது. அப்போ என்ன நினச்சிக்கலாம், சரி யாருக்கு இயலவில்லையோ யாருக்கு முடியவில்லையோ அவர்களாம் முதியவர்கள் தான், அப்படி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் வழி கொடுக்கணுங்கிறாரு. பெண்ணுக்கு வழி கொடுக்கணும். ஒரு பொம்பளை எதிர வந்தால் அதுக்கு வழி கொடுக்கணும். சிட்டி பஸ்ஸில் ஒரு தகராறு வந்துருச்சு. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் 2 சீட்டுக்கு ஆண்கள்னு எழுதியிருக்கான், 2 சீட்டுக்கு பெண்கள்னு எழுதியிருக்கான், மாறி மாறி எழுதியிருக்கிறான். ஆண்கள்னு எழுதின சீட்டில் ஒரு ஆம்பளை போய் உட்காந்துட்டான், பிறப்புரிமை. அப்போ ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ணிடுச்சு, சாதாரணமாக பஸ்ஸில் இந்த சைடு போகிறான் பொம்பளை, இந்த சைடு போகிறான் ஆம்பளைன்னு இருக்கும் இல்லையா, அதை நினச்சிக்கிட்டோ இந்திரியா அப்படின்னு, இந்தாம்மா படித்து பாருங்க, ஆண்கள் தான் அங்கே உட்காரலாம் அப்படின்னு. பஞ்சாயத்து கண்டக்டரை கூப்பிட்டாங்க. கண்டக்டரை கூப்பிட்டு, ஐயா ஆண்கள் தான் எழுதியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை நான், அது என்ன நடைமுறைக்கு வரல, எல்லா பஸ்ஸுலேயும் ஒரு சைடு போகிறான் பெண்களுக்கு, ஒரு சைடு போகிறான் ஆண்களுக்கு இருக்குன்னு இல்லையா, நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். யோ இந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு நான் பஸ்ஸு வந்த உடனே ஜன்னல் வழியாக கைக்குட்டியை விட்டு எரிஞ்சு இங்கே உள்ளே வந்து பார்த்தா கைக்குட்டியும் காணோம், ஒரு கைக்குட்டியை நான் இழந்திருக்கிறேன், அப்படி நான் வந்து இந்த சீட்டை பிடிச்சிருக்கேன், எந்திரிக்க சொல்கிறேன் நீ அப்படின்னு. அப்போ ஆண் பெண் சமத்துவத்தை அங்கே பார்க்குறோம். ஆம்பளை சொல்கிறோம் நான் பெண்ணுக்கு சமையா அப்படின்றான். அப்படி இல்லாமல் பெண்ணுக்கு சிவல்ரின்னு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை சொல்கிறோம். சிவல்ரின்னா என்னன்னா, உங்களுக்கு மிதமிஞ்சின ஒரு சலுகையை அவளுக்கு காட்டுங்கள். அவள் வந்து இது பயாலஜிக்கல் ஃபேக்ட். நீங்கள் டாக்டர் கேட்டிங்கன்னா, ஒரு ஆம்பளையுடைய உடம்பை அறுத்து பார்த்தா மசில்ஸ் அதிகம் இருக்கும், பொம்பளையுடைய உடம்பை அறுத்து பார்த்தா ஃபேட்டு தான் அதிகம் இருக்கும், மசில்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த பாடி பில்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஆண்கள் ஃபோட்டோவை பாருங்கள், அதை அப்படி நிற்பான், மதன் மித்ரா சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு மதன் மித்ராவுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒருத்தன் ஃபோட்டோவை போட்டுருவான். ஆனால் அதே சமயத்தில் பொம்பளை அந்த மாதிரி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி ஃபோட்டோ பார்த்துருக்கேன் ஜிம்னாசியத்தில். சில பேர் ஒரு ஜட்டியை போட்டுட்டு மேலே என்னமோ ஒரு வார்க்கச்சை போட்டுட்டு இப்படி நிற்கிறாங்க. பார்க்கவே என்னமோ மாதிரி இருக்குது. என்னையா அது, குரங்குக்கு மனுஷன் வேஷம் போட்ட மாதிரி அப்படின்னு. பெண்மை என்பது மென்மையானது. கடவுளுடைய படைப்பிலே பெண்மை வந்து மென்மையை ஆண்மகனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவும், தாய்மையை நாட்டி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் அப்படி படைச்சிருக்கிறான். அதனால் பெண்களை பார்த்து இறக்கப்படுங்க. நீங்கள் நியாயமாகவே ஆம்பளை சீட்டில் உட்காந்துருந்தா கூட ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு வந்து, அந்தம்மா உட்காருமா நான் நின்றுக்கிறேன்,
ஏதோ ஆணாக பிறந்துட்டேன், பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினேன், நீ நல்லா இரு, நீ அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் வர வேண்டும். அதனால் பொம்பளைக்கிட்ட போய் இதுக்காக போட்டிக்கு நிற்காதீங்க. சரி சரி, எத்தனை பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க தெரியுமா? சட்டம் பேசுகிறாங்க. அங்கே போய் இந்தாம்மா மொத்தம் 53 சீட்டு, அதில் 25 சீட்டு பெண்களுக்கு கொடுத்தாச்சு, இப்போ மேற்கொண்டு நீ வர்ற, இது பாராளுமன்றத்திலே செல்லாது. கொஞ்சம் பி மெர்சிஃபுல். சரி, அடுத்தது சாப்டர் 2 ஸ்லோகம் 161. ந அருந்துதः ஸ்யாத் ஆர்த்தோ அப்படி ந பரத்ரோக கர்மதீஹி யயா அஸ்ய உத்விஜதே வாச்சா ந அலோக்யாம் தாம் உதீரயேத். Let him not, even though in pain, speak words cutting others to the quick. Let him not injure others in thought or deed. Let him not utter speeches which make others afraid of him, since that will prevent him from going to heaven. பேச்சில் இனிமையாக இருங்கன்ற, வேற ஒன்றும் இல்லை. கடுஞ்சொல் சொல்லாதீங்க. இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தது 4ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டாங்க. அது நமக்கு எதுக்கு பயன்பட்டதுன்னா பரீட்சை பாஸ் பண்ணுறதுக்கு பயன்பட்டது. அதோடு சரி, நடைமுறை வாழ்க்கையில் அதை கொண்டு வர்றோமா? இல்லை. சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் படிச்சுன்னு கோவம் வருது. பஸ்ஸில் ஒருத்தன் நம்மளை தாண்டி போகிறான், காலை மிதிச்சிட்டான், அவனுக்கு அவசரமாக இறங்கணும், இறங்குன்னுட்டு இருக்கான் அவன். அதாவது நம்மளை அவமரியாதையாக ஒருத்தன் பேசினா கூட நம்ம பேசாமல் இருக்கிறோம்னா அது பஸ் கண்டக்டர் தான். அவன் இறங்கு அப்படிமா. இந்த மெட்ராஸில் ஒரு சிட்டி பஸ்ஸு மென்டல் ஹாஸ்பிட்டல் வழியாக போகுது. மென்டல் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் வந்தோடனே மென்டல்லாம் இறங்கு அப்படிங்கிற. அதில் ஒரு குறிப்பிட்ட டாக்டர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவர் அவர் ஒன்று இறங்குறாரு. இந்த பஸ்ஸு முழுக்க பார்க்குது, ஓ இதான் மென்டல் போட்டிருக்காரு. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு பிறகு வேணுங்க அதுக்கு முந்தின ஸ்டாப்பில் இறங்கி அவர் நடந்து போகிறார். நான் நடந்தாலும் பரவாயில்ல, கண்டக்டரான மெண்டலுங்கிறாங்க. அப்போது இந்த கண்டக்டருடைய ஏச்சிக்கிட்ட வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு இவன் வேகமாக போகிறான், மிதிச்சுட்டு போனோன்னே திரும்பி சாரி அப்படிங்கிறான். இவன் சும்மா இருக்கணும்ல, என்னையா சாரி, என்ன சாரி, எருமை மாடு மாதிரி மிதிச்சுட்டு போகிறான், சாரியா? இப்போ நான் உன்னை மிதிச்சுட்டு சாரின்ற சும்மா போவேனே அப்படின்னா, ஏங்க தெரியாமல் மிதிச்சிட்டேங்க அப்படின்னா, தெரிஞ்சு மிதித்தாலும் ஒன்று தாயா, தெரியாமல் மிதித்தாலும் ஒன்று தாயா, ரெண்டுமே வலிக்க தாயா செய்யும். நீ தெரியாமல் மிதிச்சு எனக்கு வலிக்காமல் போகுதா? கணக்கு வழக்கில்லாமல் தின்னுவிட்டு தூங்குறது, சீட்டில் உட்காந்து ஸ்டாப் வர்றது கூட தெரியாமல் கடைசி நேரத்தில் விழுந்தடிச்சு ஓடியாடுறது, காலை மிதிக்கிறது, அப்புறம் சாரிங்கிறது. நான் தாயா சாரி, வலிக்குதில்லை எனக்கு சாரி அப்படின்னா, இதெல்லாம் கூட இனிமையாக பேசுங்க. நான் இனிமையாக தாங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தொழில் செய்கிறீங்க? ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கு. ஹோட்டலில் வரவேற்பு அப்படின்னு ஒன்று போட்டிருப்பான். அவங்க இந்த ரிசப்ஷனில் உட்காந்து ஒரு செயற்கையாக ஒரு சிரிப்பாங்க, வாங்க வாங்க வாங்க. ராத்திரி அவங்கெல்லாம் போய் படுத்த உடனே இந்த பக்கத்தில் அப்படி நீ விட்டுக்குவாங்க. சிரித்து செயற்கையாக அந்த மசில்ஸ் எல்லாம் வலி கண்டு போகும். அது இயற்கையான சிரிப்பு இல்லை. சிரித்து அவங்க அம்மா சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற போது, என்ன சாதம் போதுமா, அடுத்து என்ன வேணும்னா சாம்பார் வேணும், அங்கேயும் சிரிச்சு. இது இனிய பேசுகிறது அல்ல. இது தொழில் வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு செய்கிற ஒரு ஏமாத்து வேலை. கோபம் வருவதற்கு காரணமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்த போது கோபம் வராமல் இனியது பேசணும். விஸ்வாமித்திரர் 4000 வருஷம் தவம் பண்ணினார். முதல் 1000 ஆண்டு முடிஞ்ச உடனே ராஜரிஷின்னு பட்டம் கொடுத்தார் பிரம்மா. ஐயோ நான் பிரம்மரிஷி ஆகணும்னு தானே தவம் பண்ணினேன் அப்படின்னார். அதுக்கு உனக்கு என்ன தகுதி வரலை அப்படின்னார். அடுத்த 1000 வருஷம் தவம் பண்ணார், ரிஷி பட்டம் கொடுத்தார். அதுக்கடுத்து ஒரு 1000 வருஷம் தவம் பண்ணினார். அப்போ அப்பவும் பிரம்மரிஷி கொடுக்கல. அப்போ என்ன சொன்னார், இன்னும் பத்தலையா அப்படின்னார். கோபம் வருவதற்கான நிகழ்ச்சிகள் நிகழும்போது உனக்கு கோபம் வராமல் இருந்தால்தான் நான் பிரம்மரிஷி அப்படின்னார். அப்போ நம்மளை ஒருத்தன் ஒரு தீங்கு செஞ்சிட்டான், நமக்கு கோபம் வருது, அந்த நேரத்தில் கோபத்தை அடக்கி இனிய கூறணும். அது முடியுமா பாருங்கள். அது கணவன் மனைவிக்கிட்ட எதிர்பார்க்கணும், மனைவி கணவன்கிட்ட எதிர்பார்க்கணும், குடும்பத்துக்குள்ளேயே கூட அதை கடைப்பிடிச்சு பழகலாம். அது வேணுங்கிறார். சொல்லிலே இனிமை,
பேச்சில் இனிமை இருக்க வேண்டும் வாழ்க்கையில். அதில் இன்னொரு சுயநலமான நன்மை இருக்குது. என்னென்னா, நீங்கள் இனிய பேசும்போது உங்களுக்கு நண்பர்கள் நிறைய வர்றாங்க. அப்படி இல்லாமல் கடுஞ்சொல் சொல்லும்போது எதிரிகள் அதிகமாகிறார்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆளை பற்றி, இந்த சவுந்தரராஜனை பற்றி எப்படிங்க அப்படின்னா, அது ஒரு 2 கால் நாய், எப்போ பாரு வள்ளு 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 வள்ளுன்னு விடும். ஒரு அமைதியாக பேசுகிறதுங்கிறதே கிடையாது. வள்ளுவர் சொன்னார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு. தீயை விறகுல வச்சிங்கன்னா விறகு ரொம்ப சந்தோஷப்படும், ஆஹா தீ எரியுது. ஆனால் அந்த தீ தானே விறகு அழிக்க போகுது, அது அந்த விறகுக்கு தெரியறதில்லை. நமக்கு கோப குணம் வரும்போது நாம் 4 பேர்கிட்ட கோபமாக பேசுகிற போது அவன் பயந்து விலகிறத பார்த்துட்டு சந்தோஷப்படணும், நான் கத்தினோடனே போயிட்டான் பார்த்தியா அப்படின்னு. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னு, அவன் மட்டும் போகலை, உங்கள் புண்ணியமெல்லாம் போகுது, உங்கள் நல்ல குணம் போகுது, நல்ல பேர் போகுது. அதிகம் கோபப்படுகிறவர்களுக்கு நண்பர்கள் இருப்பதில்லை, இனிமையாக பேசுகிறவர்களுக்கு தான் நண்பர்கள். டேல் கார்னகின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் புக்கு எழுதினார், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். நண்பர்களை சம்பாதிப்பது எப்படி, அதிகமான ஆதரவாளர்களை திரட்டுவது எப்படி. அதில் அவர் சொல்கிறார், கோபத்தை தவிர்த்துருங்க, இனிமையாக பேசி பழகுங்க. உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நோ சாரி நாட் நவ் அப்படின்னு சொல்லுங்கள். கோபத்தை காட்டுறது மனித குணம் அல்ல. ஒரு நாய் படுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வாழை போய் நறுக்குன்னு மிதிங்க, என்ன ஆகும், லப்புன்னு பிடிங்கிடும். அதுக்கு ரொம்ப வாகா இருக்கும் வளைஞ்சு பிடுங்கிறதுக்கு. இப்போ மனுஷங்கிட்ட நீங்கள் ஒரு தீங்கு செஞ்சு அவன் உடனே திரும்ப தீங்கு செய்தானா நாய்க்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் கோபத்தை அடக்க வேண்டும், இனியவை சொல்ல வேண்டும். அது பழகணும், அது ஒரு ட்ரைனிங் தான். அது அந்த ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுவே பெரிய சோஷியல் சர்வீஸ். எங்கே பார்த்தாலும் இனிமை 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 என்று இருக்க வேண்டும். அதை பிரிட்டன்லாம் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. பஸ்ஸுக்கு க்யூவில் நிற்கிற போது ஒருத்தர் புதுசாக வந்தாருன்னா, நீங்கள் என் இடத்துல இருங்க, நான் பின்னால் போய்க்கிறேன் அவர் சொல்லுவாராம். அதுக்கு இவர் சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் லேட்டாக தானே வந்தேன்னு. இப்போ நாம இருந்தால் ரொம்ப தேங்க்ஸ் சார், போயிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் போய் நின்று. அப்படி இந்தான்னு அவன் கொடுக்க, இது வேணாம் வேணான்னு இவன் சொல்ல, அப்படி ஒரு பழக்கம். நம்ம இப்போ சில வீடுகளுக்கு போகிறோம், காப்பி சாப்பிட்டு போங்க அப்படின்னா, இல்லைங்க வேணாம் இப்போ தாங்க குடித்தோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் மனசுக்குள்ளே காப்பி வேணும்தான் குடுன்னு சொல்ல முடியுதா அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுக்குவான். அந்த மாதிரி சில பண்புகள் மனசை அடக்கிற ஒரு பழக்கம். இந்தியாவில் என்ன சொல்லிக் கொடுத்தான் அப்படின்னா, ரிஷிகள் மனசை அடக்க சொல்லிக் கொடுத்தான். மனசை அடக்கம். விவேகானந்தருடைய நாக்கில் ராமகிருஷ்ணன் ஒரு தடவை வெள்ளை கட்டியை வச்சாராம். அப்படியே 5 நிமிஷம் இருன்னு சொன்னாராம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த வெள்ளை கட்டி நனையாமல் அப்படியே இருந்ததான். அதை மற்ற சீடர்கள்ட்ட காமிச்சு, நான் அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன்னு பொறாமப்படுறீங்களே, இந்த வெள்ளை கட்டியில் கொஞ்சமாவது ஈரம் பட்டிருக்கா, நாக்கில் அது இருக்கிற போது கூட எச்சி ஊரில் அவனுக்கு மனசை அடக்கியிருக்கிறோம். நமக்கு இந்த பிளாட்ஃபார்மில் போகிற போது அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஸ்வீட் ஷாப்பை பார்த்தா அங்கே ரசகுல்லா அதுக்கு இதை பார்த்து அப்படின்னு சாப்பிட்டு போவோம். இதில் அப்புறம் டாக்டர் வந்தால், டாக்டர் எனக்கு எச்சி அதிகமாக ஊறுது, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு. அவர் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பார்ல, ஸ்வீட் ஷாப் பக்கம் போகாதீங்க அப்படின்னு. அப்போது இந்திய ரிஷிகள் என்ன சொன்னார்கள்? மனதை அடக்குங்கள், தம்யதா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சர்க்கஸில் யானையை அடக்கி காட்டுறான், புலியை அடக்கி காட்டுறான், சிங்கத்தை அடக்கி காட்டுறான், யானையை ஃபுட்பால் விளையாடிக்கிறான், பார்க்குறோம் இல்லையா? ஆனால் எல்லாத்தையும் அடக்கிடுறான், தன்னை அடக்க முடியறதில்லை, தன் மனசை அவனால் அடக்க முடியறதில்லை. ஒரு சினிமா பார்க்கணுன்னு நினச்சிட்டோம்னா நம்ம மனசு நம்ம சொன்ன பேச்சு கேட்குதா? நம்ம ரொம்ப பவ்யமாக ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டுருக்கோம், பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டு, சினிமா பாட்டு ஓடுதுங்க. அப்போ அதை பாட்டு சரி நம்மளும் டிவி ஆன் பண்ணி பார்க்கணுன்னு தோணுது. வேணாம் ஸ்ரீராமஜெயம் முதல்ல எழுதுமா அப்படிங்கிறபோது அங்கே சத்தமாக மோனா 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 மோனான்றான். இது எங்கே ஸ்ரீராமஜெயம் எழுதுறது? தூக்கி போடு, பேனா பேனா, இது வேணாம் வேணாம் அப்படின்ட்டு அங்கே மோனாவுக்கு போயிட்டான். அப்போது அங்கே மனசு அடங்க மாட்டேங்குது, காது சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, கண்ணு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, நாக்கு நம்மளை அடக்கி ஆளுது. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் மன்னிச்சிடுங்க டாக்டர், ஈஸியாக மன்னிக்கணும்,
என் ஜாமான் தூக்கிட்டு போயிட்டே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அது அதிகமாக சாப்பிட்டேன் போன வாரம், கொஞ்சம் வீரியமான மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மருந்து ஒன்று இருக்க போய் வியாதியை உண்டு பண்ணக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த மாத்திரையை போட்டுக்கிறான். இப்படி ஒரு பழக்கம் எல்லா வீடுகள்லையும் இருக்குது. அதெல்லாம் மாறணும், மன அடக்கம் வரணும். மன அடக்கம் வர்றவனுக்கு தான் அந்த மகாதேவன் நெருங்கி வருகிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மனுஸ்மிருதி ரொம்பவே சொல்லுது. அடுத்தது சாப்டர் 3 ஸ்லோகம் 92. இப்போதான் மணி 8ஆகுது, முறைக்காதீங்க, முடிச்சுட்டு. அடுத்தாப்புல இந்த சூனாம் ச பதிதானாம் ச ஸ்வபஜாம் பாபரோகிணாம் வயசானாம் கிருமீனாம் ச சனக்கரைஹி நிர்வபேத் புதி. Let him gently place on the ground some food for dogs, outcasts, chandalas, those afflicted with diseases that are punishments of former sins, crows and insects. சாப்பிடும்போது நாய்களுக்கும் பறவைகளுக்கும் சமுதாயத்திலே ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் காகங்களுக்கும் கொஞ்சம் ஆகாரம் கொடுங்க மனு சொல்கிறேன். இது நம்ம நாட்டில் இருந்த பழக்கம். அந்த காலத்துலலாம் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டால் ஒரு புடி எடுத்து மூலையில் வச்சுருவாங்க. எதுக்குன்னா இலையை போடும்போது அது நாயோ பூனையோ ஏதோ சாப்பிடும், பிச்சைக்காரன் கூட சமயத்தில் சாப்பிடுவான், கொடுத்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இலை போட்டால் இது சாப்பிட்ட இலையா புது இலையான்னு சந்தேகமாக இருக்குது. அப்படி க்ளீனாக வலிச்சிடலாம். இலை போட்டவனுக்கு என்ன தோணுது, இதை ரீயூஸ் பண்ணலாம் போட்டிருக்கேன், ரீசைக்ளிங் அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் காகங்களுக்கு வையுங்கள்ங்கிறது. காகங்கிறது என்ன, ஒருத்தர் கேட்டார், காக்காய்க்கு சோறு வச்சா இறந்து போன முன்னோர்களை போய் சேருதாமே, என்னையா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. காக்காய்க்கு சோறு வச்சா மறுநாள் வெளியில் அது மலமாக வெளியே வந்துருக்கு, நாங்கள் பார்க்குறோம், இது எப்படி அங்கே போய் சேருது அப்படி. அதுக்கு தான் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான், சகல ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கிறேன், அவற்றுக்கு நீங்கள் கொடுக்கும் தானமானது என்னைத்தான் வந்து சேருகிறது. அப்போது திரௌபதி ஒரு தடவை சிக்கலில் மாட்டிக்கிட்டான். துர்வாச முனிவர் திடீர்னு கோஷ்டியோடு வந்துட்டார். திரௌபதி கிட்ட ஒரு சூரியனுடைய அக்ஷய பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்துடைய நன்மை என்னென்னா சாப்பாடு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும், தீமை என்னென்னா கழுவி வச்சுட்டா அவளை தான் வராது. அப்படி அவள் கழுவி வச்ச பிறகு துர்வாச முனிவர் சிஷ்யர்களோடு வந்துட்டான், சாப்பாடு போடுமான்ட்டு. தர்மர்கிட்ட போய் சொல்கிறா, சாப்பாடு இனிமேல் வராது. துர்வாச முனிவர் எப்படிப்பட்டவர், ஹைலி ஷார்ட் டெம்பர்டு, அவருக்கு மூக்கு நுனியில் கோபம் இருக்கும், அதனால சபிச்சிருவார் போல் இருக்கே அப்படின்னு. இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு அவனும் முழிக்கிறான். பஞ்ச பாண்டவர்களுக்கும் கை கால் ஓடலை. அப்போ திரௌபதி என்ன பண்ணா, புருஷன்மார்கள் 5 பேரும் கைவிட்டா அவளுக்கு இருக்கவே இருக்கிறான் கிருஷ்ணன். கிருஷ்ணா அப்படின்னா வந்துட்டான் அவன் டகார். என்னம்மா என்ன வேணும் அப்படின்னா, சாப்பாட்டு பிரச்சனை, சத்துணவு பிரச்சனை அப்படின்னா. கழுவி வச்சிட்டியா, கொண்டா அப்படின்னா. கொண்டு வந்தால் அதில் ஒரு பருப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து எனக்கு கொடுத்து சர்வம் வாசுதேவா அர்ப்பணம்னு சொல்லு அப்படின்னா எடுத்து கொடுத்தான். அவனை எடுத்து வாயில் போட்டு சகல ஜீவராசிகளும் திருப்தி அடையட்டும் அப்படின்னா. மறுஜனமே என்னாச்சு, துர்வாச முனிவருக்கும் அவருடைய சிஷியர்களுக்கும் வயிறு பெருசாகிடுச்சு. ஏப்பம் வருது. ஏப்பத்தில் பன் அல்வா, லட்டு, பூந்தி, ஜிலேபி எல்லாம் வருது. அது எம்சிஆருக்கும் பன்னல்வாவுங்க ரொம்ப நெருங்கின உறவு உண்டுன்னு சொன்னார் சூரி. இன்னைக்கு பன்னல்வாலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ துர்வாச முனிவர் பார்த்தாருன்னா, சாப்பிடாமலே லட்டு பூந்தியெல்லாம் வருது, என்ன செய்தின்னா, ஆஹா அந்த எமகாதகன் கிருஷ்ணன் வந்துட்டான்டா, அவன் பண்ணுற வேலை. நான் குளிச்சுட்டு வரேன், சாப்பாடு ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு போனவர் அப்படியே போயிட்டார். நமக்கு இருக்குடா பிரச்சனை அப்படின்னு. அப்போது கண்ணனை எண்ணி காகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு முன்னோர்களுக்கு போய் சேரும்படி பகவான் செய்கிறார், பித்ரு தேவதைகள் செய்கிறார். இறந்து போன உங்கள் தாத்தா அவர் உயிரோடு இருந்த போது தான் சோறு போட மாட்டேன்ட்டீங்க, செத்த பிறகாவது காக்காக்கி வச்சு இது அவருக்கு போய் சேரட்டும்னு சொன்னீங்கன்னா பித்ரு தேவதைகள் நிச்சயமாக அதை செய்கிறாங்க. கருட புராணம்னு ஒரு புராணம் முழுக்க இதை பற்றி தான் சொல்லுது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் கருட புராணம் வாங்கி படித்து பார்த்தேன், அதில் கருடனுடைய வாழ்க்கை வராது இல்லையே சார் அப்படின்னா. ஏன் ஒரு புராணம்னு போட்டுட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு இருக்கணுமா? அது
கருடனுக்கு பெருமாள் உபதேசம் பண்ணினது இறந்து போனவர்களை பற்றி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சம்ஸ்காரங்கள் இருக்குது. அப்போ இறந்து போனவர்களுக்கு இப்போ தர்ப்பணம் அவசியமான ஒரு யூடியூப் போட்டிருக்கேன், அதை கேட்டு பாருங்கள். அதுக்கு இறந்து போனவர்கள் இப்போ நேரில் வரமாட்டாங்க, வந்தாலும் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு ப்ராக்ஸி மூலமாக நம்ம கொடுக்கலாம். காகங்களுக்கு வைக்கிற அவங்களுக்கு போய் சேரணும்னா பகவான் பார்த்துப்பான். அதான் காகங்களுக்கு, நாய்களுக்கு, பூனைகளுக்கு, விலங்குகளுக்கு, சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள். ஒரு தடவை ஒரு பிச்சைக்காரன் வந்தான் என் வீட்டுக்கு, காலெல்லாம் குஷ்டரோகம் மாதிரி புழுத்து வடியுது. அதுமாரி இறக்கப்பட்டு ₹1 போட்டேன். காசு வேணாங்க, சோறு இருந்தால் போடுங்க அப்படின்னா. ஏன்பா காசு வேணாங்கிறேன்னா, இந்த காசை எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே போகிறது, எந்த கடைக்கு போனாலும் விரட்டுறான், நீ வராத போன்றான். ₹100 நோட்டு கூட நான் கொடுத்தா வேணாங்கிறான் அப்படின்றான். அப்போது இவங்களுக்கு காசு கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? கர்ணன் வந்து எல்லாருக்கும் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தானா, கடைசியில் அவன் சொர்க்கம் போன போது அவனுக்கு சதா பசி இருந்துக்கிட்டே இருந்துச்சான். என்னடா பசிக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற வியாழ பகவான்கிட்ட போய் கேட்டானா, வியாழ பகவான் இந்த விரல சப்பு சரியாக போகணும் அப்படின்னா, சப்புனா பசி சரியாக போயிடுச்சு. அது என்ன இந்த விரல் அவ்வளோ ஒரு மகிமை அப்படின்னா, நீ எல்லாருக்கும் காசு கொடுத்தியே தவிர சோறு போட்டியா அவனுக்காவது போடல. ஒரே ஒரு தடவை ஒருத்தன் வந்து ஐயா பசிக்குது அன்னதானம் எங்கேயா பண்ணுறாங்கன்ன போது இந்த விரலை காட்டி அங்கே போன்னு சொன்னேன். அதுவும் நீ போடல, அதனால் அந்த விரலை வாயில் வச்சா உனக்கு பசி இருக்கிறது இல்லைன்னு. ஸோ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. நாங்கள் பணம் கொடுத்துட்றோம்னு சொல்லி பணத்தை கொடுத்தே உங்களை ஏமாத்துறீங்க, ஆண்டவனை ஏமாத்துறீங்க, உலகத்தை ஏமாத்துறீங்க. அன்னதானம் பெரிய தானம். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பக்கம் பக்கமாக எழுதுகிறார். உலகாலும் சக்கரவர்த்தி கூட பசி நேர்ந்த போது தன்னுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாம் மறந்து அடுப்படி நோக்கி ஓடுகிறான் அப்படின்னு எழுதுகிறார். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் சார், பசி வந்துட்டால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அடுப்படி, டைனிங் ஹால் தான் ஞாபகம் வருது. பசி எல்லாரையும் ஆட்டி படைக்குது. பசிக்கு பலியாகாதவர்கள் யாருமே இல்லை. ஆணழகனா, ஆணா, பெண்ணா, பணக்காரனா, கோடீஸ்வரனா, சக்கரவர்த்தியா, பசி வந்துட்டால் அவ்வளோதான். வந்து பசி வந்தால் 10 பறந்து போகும். நமக்கெல்லாம் 11 போயிடுது. அதனாலே இந்த உணவு பிறருக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம். அதுக்காக என்ன பண்ணினாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது போட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாயன்மார்கள் வரலாறு பார்க்குறோம். ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் எத்தனை பேர் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லையே, அது கொஞ்சம் வரணுங்கிறார். சாப்டர் 6 ஸ்லோகம் 68. சம்ரக்ஷணார்த்தம் ஜந்தூனாம் ராத்ராவாகனிவா சதா ஷரீரஸ்ய அத்தியேச்ச ஏவ சமீக்ஷிய வசுதாம் சரேத். In order to preserve living creatures, let him always, day by day and by night also, even with pain to his body, walk carefully scanning the ground. இப்போது நடந்து போகும்போது எறும்பு, ஈ, பல்லி முதலியவை நசுக்கப்படாமல் இருக்கின்றனவா என்று அக்கறையாக இருங்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து கடைசியாக ராத்திரி படுக்கிற போது ஜன்னல் பக்கத்துலலாம் ஒரு தடி வச்சுருக்கோம். அந்த தடி எடுத்து ஜன்னலில் அடிக்கும், டமார்னு. ஏம்மா அப்படி அடிக்கிறீங்கன்னா, பள்ளி சமயத்தில் நிற்கும் ஓரத்தில் அந்த கதவு சாத்துற போது நசுங்கி செத்து போயிடுது. அதுக்கு ஒரு வார்னிங் மெமோ அடித்து விரட்டிட்டு அப்புறம் நான் சாத்துறது. இதை நான் ரொம்ப நாளாக செய்து வர்றேன் அப்படின்னு. அந்த அம்மா ஒரு பர்வதராஜுக்குள் மீனவ இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த அம்மாவுக்கு இவ்வளோ ஹை மாரல்ஸ் இருக்குது. சமண முனிவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் மயில் இருகால ரோட்டை அப்படி கூட்டிக்கிட்டே போவாங்க. அதனாலே இந்த ஜந்துக்களை கொல்லாமல் இருக்க வேண்டும் கூடுமான வரை. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கொசு கடிச்சிட்டா அந்த கொசுவோடு நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இப்படி மெல்ல கையை கொண்டு போய் ஓங்கி அடித்து நமக்கு தான் வலி. கொசு பறந்துருச்சு. கொசுவை அடிக்கிறதுல அவ்வளவு ஈடுபாடு நம்ம உள்ளவராக இருக்கிறோம். ஆனால் ஜந்துக்கள் மீது இறக்கப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுமான வரை நடந்து போகிற போது எறும்பு போச்சுன்னா கொஞ்சம் ஒதுங்கி போங்க. அப்படி ஜீவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய இந்து மதம். அதை மனு சொல்கிறார். ஒரு சின்ன பசு, பட்சி, எறும்பு, பூச்சி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இறக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறேன். இது சோஷியல் சர்வீஸ் இல்லையா? அடுத்தாப்புல சாப்டர் 7 ஸ்லோகம் 92. ந சுப்தம் ந விசன்னாகம் ந நக்னம் ந நிரயுதம் ந அயுத்தியமானம் பஷ்யந்தம் ந பரேண சமாகதம். Nor one who sleeps, nor one who has lost his coat of mail, nor one who is naked,
nor one who is disarmed, nor one who looks on without taking part in the fight, nor one who is fighting with another, let him not beat. சண்டை போடுற போது கத்தியை கீழே போட்டவனை அடிக்காத, அம்மானு கத்துறவனை அடிக்காத, பயந்து ஓடுறவனை அடிக்காத, கவசம் இழந்தவனை அடிக்காத. போர் செய்கிறதுல ஒரு நியாயம் வேணும், நேர்மை வேணும். ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு நம்ம 2 பேரும் மோதுறோம் வரீங்களான்னு சொல்லி இந்த அரசன் அந்த அரசனுக்கு ஓலை அனுப்புவோம். சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் வந்து நிற்பா, சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் கோ அப்படின்னு ஆரம்பிப்பான். அந்த சண்டையில் கூட அவன் கத்தியை கீழே போட்டு அவன் அடிக்காதேன்றான், அம்மானு கத்திட்டா அடிக்காதேன்றான், பயந்து ஓடுனா அடிக்காதேன்றான். ராமன் 14,000 கரதூஷணாதியர்களை மண்டலாஸ்திரம் போட்டு அடித்த போது அந்த ராமபாணமானது 14,000 ராட்சசர்களையும் விரட்டுதான். அப்போது அந்த ராட்சசர்கள் தப்பிக்கிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தபோது மாரீச்சன் அதில் ஒருத்தன், அவன் என்ன பண்ணிட்டான், இவன் சுத்த சத்திரியன், வீரமும் தன்மானமும் உள்ளவன், இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னடானா சேலை எடுத்து சுற்றிக்கிட்டு ஓடினான். உடனே ராமபாணம் விட்டுருச்சான். பெண்களை பானம் அடிப்பதில்லை, ஓடுகிறவர்களை அடிப்பதில்லைன்னு ஒரு நியதி இந்த ராமபாணத்துக்கு அது தெரியுது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறான், இங்கேருந்து ஒரு பட்டன் அமுக்கிறான், தர்றன்னு ஒரு பாம்பு போய் விழுகுது. யார் மேலே விழுகுதுன்னா கிழங்கெட்ட பசுமாடு, பொம்பளைங்க, சின்னது பெருசு, தூங்கிக்கிட்டு இருக்கிறவன், உடம்புக்கு முடியாதவன், ஆஸ்பத்திரி, எல்லா இடத்துலையும் பாம்பு போட்டு நாகசாகி ஹிரோஷிமா போட்டு காலி பண்ணான்ல. இன்றைக்கி யுத்தம்னா என்னென்னா இவன் எப்படா தூங்குவான் அவனை அடிக்கலாம், அவன் அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ கிடைக்கும்னு அந்த மாதிரி யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பேடித்தனமான ஒரு போர் முறை. இந்த குண்டு போடுறதுங்கிறது இருக்க, இது பேடித்தனமானது, பாபகரமானது, தவிர்க்க வேண்டியது. இன்றைக்கி உலகம் பூரான தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது மாறணும். மனு அன்றைக்கே சொல்லியிருக்கார், போர் செய்கிறதா இருந்தால் நேருக்கு நேர் நின்று செய்ய, பேசி வச்சுக்கிட்டு செய். அதில் ஒரு யுத்த தர்மம் இருக்குது. இதை யாருமே எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை, மனு துணிஞ்சு சொல்கிறார். அடுத்தது சாப்டர் 8 151 ஸ்லோகம். குசீத விருத்திர் வைகுண்யம் ந அத்தியேதி சக்ருத ஆகிருதா தானியே சதைய லவே வாக்கியே ந அதிக்ராமதி பஞ்சதாம். In money transactions, interest paid at one time should not exceed twice. On grain, fruit, wool or hair, beasts of burden, it must not be more than 5 times. இதில் வட்டியை பற்றி சொல்கிறார். வட்டி பிஸ்னஸ்ஸு என்னாலும் நடந்திருக்குது. உலகத்தில் சிறந்தது வட்டினா. இந்த வட்டி வந்து ரொம்ப காலமாக இருக்குது. அதில் குசீதனா வட்டின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் குசீதனா வட்டி. வட்டியானது அசலை போல் 2 மடங்குக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வட்டி கடை நடத்துகிறவங்களுக்கு ஒரு மாரல் சொல்லித்தரார். சில பேர் 3000 ரூபாயை கொடுத்துட்டு 10,000 15,000 வாங்குவாங்க மொத்தம். நாளாகி போச்சு வட்டி. இதை கந்து வட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, கூட்டு வட்டி. வட்டி குட்டி போடும், வட்டி முதலாக மாறும், முதல் வட்டியாக மாறும், அப்படி போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் தப்பு. அசலை போல் 2 மடங்குக்கு மேலே நீங்கள் வட்டி வாங்கக்கூடாது என்று மனுஸ்மிருதி சொல்லுதுங்க. நம்ம எத்தனையோ பேர் வட்டி கடை வச்சுருப்போம், கோச்சிக்காதீங்க அவங்கெல்லாம். இவன் என்னடா அடிமடியில் கை வைக்கிறான், நமக்கு தொழிலே போச்சு அப்படின்னு. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பாவம் பண்ணி வீணாக போகாதீங்க. வட்டி கடை வச்சு வட்டி மேலே வட்டி வாங்குறவன் குடும்பமெல்லாம் வீணாக போகுது. அவனுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து சேருது. அதனால் வட்டி விஷயத்தில் இறக்கப்படுங்கிறங்க. வட்டியை பற்றி கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் மகாபாரதத்தில். என்னடா அப்படின்னா, உத்தவன் அவனுக்கு நண்பன் ஒருத்தன். அவங்ககிட்ட கடைசி காலத்தில் வைகுண்டம் போடுறான் இவன் கிருஷ்ணன் அவதாரத்தை முடிச்சுட்டு. உத்தவன்ட்டு சொல்கிறான், உத்தவா, அன்னைக்கு திரௌபதியினுடைய சேலை அவுத்தான் துச்சாசனன் ராஜசபையில். அப்போ அங்கே இருக்கிற 5 கணவர்களையும் 5 தூண்களாக நினைத்து எங்கேயோ இருந்த என்னை நோக்கி கூப்பிட்டா, கிருஷ்ணா என்னை காப்பாது. அவ்வளோ தூரம் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா. அவள் கொடுத்த அந்தஸ்து எனக்கு பெரியது. யாருமே இந்த கிருஷ்ணாவதாரத்தில் எனக்கு அவ்வளோ அந்தஸ்து கொடுக்கல. அதனால் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி அர்ஜுனனுக்கு தேரோட்டினேன், சொல்லாத பொய்யெல்லாம் சொன்னேன், திருடினேன், கெட்டவன், அயோக்கியன்னு பேர் வாங்கினேன். பரவாயில்ல, அவங்க ஜெயிச்சு மேலே வந்தால் போதும்னு செஞ்சேன். இவ்வளவு செஞ்சும் கூட எனக்கு போதலை. அது எப்படி இருக்குதுறான்னா, நாளுக்கு நாள் வட்டி வளரக்கூடிய கடன் போலே அது என் உள்ளத்தை அரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா. கிருஷ்ணனே வட்டிக்கு பயந்துருக்கான். அப்போது வட்டி எவ்வளவு தான் வாங்கலான்னா 2 மடங்கு அசலை போல் 3000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க, வட்டி மட்டும் ஒரு 6000 அதோடு விட்டுருங்க போதும். அவனால் கொடுக்க முடியல, அதனால தானே வட்டி கொடுக்குறான்.
அதை பார்த்துக்கங்க. அப்போ வட்டி வாங்குறதுலேயும் ஒரு பேசிக் மாரல் இருக்குது என்று மனு சொல்கிறார். இதெல்லாம் யாருக்கு தெரியுங்க? மனுஸ்மிருதியை பற்றி அனாவசியமாக கடித்து குதறாங்க. இந்த மாதிரி நோபல் பிரின்சிபிள்ஸ் சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு ஸ்லோகம் சொல்லலாமா? சரி, எனக்கு பயமாக இருக்குது. இவர் முன்வரிசையில் உட்காந்துட்டு என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பட்டிமன்றங்களில் ஒரு நகைச்சுவை ஜோக் சொல்லுவாங்க. நடுவர் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார், இந்த பக்கம் அந்த அணியில் 5 பேர், அந்த அணியில் 5 பேர், ஆளுக்கு 2 நிமிஷம் தாயா அப்படிம்பாரு. தலையாட்டுவாங்க. ஆனால் போய் மைக்கை பிடிச்சாங்கன்னா இறங்குறது இல்லை. அதான் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர் 2 நிமிஷத்துக்கு தாண்டி 3ஆவது நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாராம். இவர் பெல் அடித்தாரான், டிங் 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 அப்படின்னாராம். அப்புறம் நிறுத்துகிற மாதிரி தெரியலை. 4ஆவது நிமிஷம் பேசினாராம், மறுபடியும் டிங் 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 டிங்னு அடித்தாராம், நிறுத்துகிற மாதிரி தெரியலை. இப்படி 3 தடவை பண்ணி பார்த்தாரு, அவர் இறங்குற மாதிரி தெரியலை. டக்குன்னு அந்த மணியை தூக்கி மணியாலேயே அடித்தாராம். உட்காரியா அப்படின்னு. அதனால மணி அடித்து பயன் இல்லைன்னா மணியாலேயே அடிச்சிடணும். மணியான பேச்சு அப்போ தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றங்களில் ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. அது மாதிரி பேச்சாளர்கள் மைக்கை பிடிச்சிட்டாங்கன்னா அங்கே எதிர உட்காந்துருக்கிற கேட்பாளர்களுக்கு சனி பிடிச்சது. என்னென்னா எந்திரிச்சும் போக முடியாது, முன்வரிசையில் தெரியாத நம்ம உட்காந்துட்டான், எல்லாம் நம்மளே பார்க்குறான் அப்படின்னு மனசுக்குள்ளே சபிச்சு கூட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கஷ்டத்துக்கு நீங்கள்லாம் ஆளாகக்கூடாதுங்கிறது ரொம்ப அக்கறையானவன். ஏன்னா நானும் கேட்பாளராக இருந்து சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அந்த துன்பம் உங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான். அதனால் அவருடைய அனுமதி கேட்டுக்கிறேன் அப்பப்போ மேற்கொண்டு போகலாமான்னு. அடுத்து சாப்டர் 8 ஸ்லோகம் 285. வனஸ்பதி நாம் சர்வேஷாம் உபபோகோ யதா 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 ததா தமஹ காரியோ ஹிம்சாயாம் இதி தாரணா. According to the usefulness of the several kinds of trees, a fine must be inflicted for injuring them. That is the settled rule. மரம் நடுங்கள்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த காலத்தில் மனு சொல்கிறாரு, மரங்களை வெட்டுறவனுக்கு அவன் எவ்வளோ வெட்டினாங்கிறத பொறுத்து ஃபைன் போடுங்க, அபராதம் போடுங்கன்னு. இன்றைக்கி மரங்களை பூரா வெட்டி தள்ளிக்கிட்டுருக்கான். இப்போ பாண்டிச்சேரியில் நான் குடியிருந்த இடத்துல நிறைய தென்னை மரங்க, ஆயிரக்கணக்கான தென்னை மரம், அது பூரா கழனி வயலாக இருந்த இடம். ஒரு நண்பர் சொல்லுவார், முதிய தலைமுறையை சேர்ந்தவர், இப்போ பாலாஜின்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர் இருந்த இடத்துல வெறும் நிலமாக இருக்குமா. இவங்கெல்லாம் போகும்போது ஒரு 3 இன்ச்சு பைப் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பைப்பை சகதியில் அப்படி குத்துனா உள்ளேருந்து தண்ணி பீறிக்கிட்டு வருமா. அதில் தலையை காமிச்சு ஷவர் பாத் மாதிரி குளிச்சுட்டு போவோம். அவ்வளவு நீர் வளம் நிறைந்த பூமி. அதை பூரா பிளாட்டை போட்டு விற்று இன்றைக்கி கட்டடங்கள் வந்துருச்சு. நான் குடியிருந்த ஒரு இடத்துல 100கணக்கான தென்னை மரங்களை அறுத்து லாரியில் ஏற்றிட்டு போவான். பார்க்குற போது எனக்கு மனசே கேட்காது. ஒரு மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, அந்த மரத்தை வளர்க்குறவன் எவ்வளோ பாடுபட்டிருப்பான். வெட்டுறது ரொம்ப சுலபம், ஆனால் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மரங்களும் தாவரங்களும் ஒரு பெரிய நன்மை செய்கின்றன. நாமெல்லாம் ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம். இந்த மரங்களும் தாவரங்களும் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளிவிடுது. பகவானுடைய படைப்பில் எவ்வளோ கருணை பாருங்கள். ஒன்றுமில்லை, அந்த காலத்துலாம் சினிமா தியேட்டர்ஸ் நிறைய இருந்தது. மேட்னி ஷோ போய் உட்காந்திங்கன்னா ஸ்க்ரீன்லாம் போட்டுருவான் டைட்டாக. இடைவேளை எப்போ பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே மயக்கத்தில் உட்காந்துருப்பான். ஏன்னா அத்தனை பேருடைய கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்து விட்டு அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அந்த கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் உறிஞ்சி மனுக்குலத்துக்கு நன்மை செய்கின்றன. மரங்களை வெட்டாதீங்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து. ஒரு தடவை என்னுடைய உபன்யாசத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்கிறேன், பாண்டிச்சேரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்துருக்கு. எனக்கு தெரியாது அவர் யாருன்னு. அப்போ நான் சொன்னேன், ஒவ்வொரு மரத்திலும் ஒரு தேவதை இருக்கிறது, அதனால் மரத்து மேலே ஒன்று கடிக்காதீங்கன்னு சொன்னேன். மரத்தை வெட்டுறதும் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே அவர் சார் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அதுக்கான ஸ்லோகம் எனக்கு எழுதி கொடுங்கன்னு. ஏன் சார் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க? நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, மரங்களை விட்டாதீர்கள்னா ஒருத்தன் காதலையும் ஏற மாட்டேங்க, இதை பிரிண்ட் பண்ணி எல்லா மரத்துலையும் ஒட்ட போகிறோம் நாங்கள் அப்படின்னு. ஏன்னா மரங்கள் திருப்பி அடிக்கிறது இல்லை, மரங்கள் பேசுகிறது இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இயற்கை வளம் சிறந்தது, மரங்களை பயிர்களை அழிக்கக்கூடாதுன்னு மனு நினைக்கிறார். இதை நீங்கள் பிரபலப்படுத்தணும், எல்லாத்தையும் சொல்லணும். இன்னும் எவ்வளோ எனக்கு அனுமதி முடிச்சிடலாமா? சரி,
மணி அடிச்சிட்டாரு. சரி, இந்த அளவில் இன்னொரு முறை சந்தித்து எஞ்சிய விஷயங்களை பேசலாம். 25 வருஷம் பாண்டிச்சேரியில் பேசி எனக்கு திருப்தி ஏற்படலை. அந்த மாதிரி சிலபஸ் போயின்ட்டுருக்கு. அதனால் இன்றைக்குள்ளே பேசி முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை இது. இந்த ஒரு அரிய வாய்ப்பை வழங்கின இந்த ஆடிட்டர் சூரிய அவர்களுக்கும், இடம் அளித்து உதவிய அரவிந்த் கண் மருத்துவமனை நிர்வாகஸ்தர்களுக்கும், பொறுமையாக செவிமடுத்து என்னை ஊக்குவித்த உங்களுக்கும் நன்றி கூறி, இந்த எம்ஆர்சி 10வது அனிவர்சரி பார்த்துருக்கு, 100வது அனிவர்சரியும் பார்க்கணும். அந்த அளவுக்கு தொடர்ந்து போகணும். ஏன்னா சாதாரணமாக கூட்டங்கள் கூடுவது என்பது சினிமாவுக்கு கூடும், அரசியலுக்கு கூடும், ஓசியில் ஏதாவது கொடுத்தா கூடும், அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்குறதுக்கு கூடுறது ரொம்ப ஆச்சரியம். உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.